மோதிடு முன்னேறு கனவே ஆயிரம் கொண்டாடு முயன்றால் மாறிடும் பாடு தடுத்தால் தோல்வி கால்பந்தாடு உழைப்பால் ஓங்கிட ஊர் கொண்டாட தரமே தாரகம் என்றாடு தமிழாராணிகள் உன்னோடு தலை தூக்கி வாழ கொண்டாட சாட்டை எடடா கனவை எட்ட கனவை தட்டு ஸ்டார்ட் அப் சிங்கம் வேட்டை முடிடா எட்டு திக்கும் தேரை வெட்டு ஸ்டார்ட் அப் சிங்கம் சாட்டை எடடா கனவை எட்ட கனவை தட்டு. Welcome back to the Charles Group presents Startup Singam, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. So yes, interesting ஆன pitches பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் we have yet another interesting one. ஸோ இவங்களை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக வந்து சேர்ந்து ஒரு கம்பெனி எடுத்துகிட்டு வந்து நடத்திட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்தோம் அப்படின்னா அந்த ஊரே வந்து என்னப்பா 4 பேர் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவாங்க, இவங்க எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. பட் பயங்கரமாக இந்த ஊரையே திரும்பி பார்க்க வச்சு இவங்களை பற்றி பெருமையாக பேச வச்சுருக்காங்க. தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் தெம். அண்ட் முக்கியமாக என்ன இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலேஜை விட்டு போகிறப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வந்து கிரியேட் பண்ணுவோம், ஏன்னா நம்ம கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சவே கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு டீமை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ பிஃபோர் வி பிகின் அவங்களுக்கான அந்த ஜேர்னி வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓவர் டு தி ஜேர்னி வீடியோ. நண்பர்கள் கூட நன்மைகள் கூடும். இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இவங்கள மாதிரி இருக்கிற பல ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கும். ஏன்னா இந்த நண்பர்கள் ஒன்னா சேர்ந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கல, சாதிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. முகேஷ் ஃப்ரம் கோட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் டிபார்ட்மெண்ட்ல பிஎஸ்ஜியில் எனக்கு சீட் கிடைச்சது. இருந்த எல்லா பீப்புள்ஸ் ஒரு வெல் பாஷான மக்கள் கிடையாது, இவனுங்கெல்லாம் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக அமைஞ்சானுங்க. ஸோ அப்படிதான் எங்களோட ஜேர்னிஸ் எல்லாமே ட்ராவல் ஆச்சு. ஒரு 2 இயர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல போயிட்டு பிரிஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் குரூப்பில் ஒருத்தர் இருக்கான் முத்துன்னு சொல்லி, அவன் தான் வந்து ஃபாதர், நாங்களாம் லாஸ்ட் பெஞ்சர்ஸ், அவன் ஒருத்தன் தான் வந்து ட்ரிவன் பண்ணி இழுத்துட்டு போகிற ஒரு புல்லிங் ஃபோர்ஸு. எல்லாத்துக்கும் என்னன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கணுன்றதுல ரொம்ப முக்கியமாக இருந்தோம். நம்ம சேர்ந்து இருக்கிறதுக்கு என்ன பண்ணால் சேர்ந்து முடியுன்ற ஐடியாலஜியில் தான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி தான் கோட் ரோபோட்டிக்ஸ். கோட் ரோபோட்டிக்ஸ் நத்திங் பட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டெக் அப்படின்றது தான். கோட் படத்தை வரதுக்கு முன்னாடி நாங்கள் அதை வச்சுட்டோம், இதை நாங்கள் சொல்லி ஆகணும். இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுல மட்டும்தான் எங்களோட ஐடியாலஜி இருக்குமோ இல்லையோ, அதுக்கு வருமானம் வருமா வராதா, அவங்க எப்படி, எதுவுமே தெரியாது. நிறைய இடத்துல லாஸ் பண்ணியிருக்கோம், பேமெண்ட் தராமல் போனவங்க 2-3 கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க. காலையும் மதியம் சாப்பிட மாட்டோம் மோஸ்ட் ப்ராபபிலி. இப்படி தான் எங்களோட ஜர்னி போச்சு. எங்கள் லைஃப் பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், எங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், த மோஸ்ட் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் இந்த ரோபோட்டிக்ஸ் வந்து தேவைப்படுது, வாட் இஸ் த நீட் அப்படின்ற விஷயம்லாம் தெரியும் பொழுது தான் ஓகே இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நாங்கள் கேப்சர் பண்ணோம். 2019-20 ஆர்ட் ரொம்ப ட்ரெமெண்டஸான எஃபோர்ட் போட்டோம். இங்கிருந்து போன ப்ராடக்ட்ஸ் 100 நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இங்கிருந்து டிஸ்பேச் பண்ணோம். நாங்கள் வேலை செஞ்ச செக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ அனாலிட்டிக்ஸில் ஏஐ சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். நேவிஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரைனிங் செஷனில் வந்து ஏஆர்/விஆர் பேஸ்டு ட்ரைனிங் செஷன்ஸ் கொடுத்தோம். நாங்கள் மெயினாக அட்ரஸ் பண்ண ப்ராப்ளம் அங்கே என்ன பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாமே எஜுகேட்டட் ஆனதுனால இந்த செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய யாருக்குமே வந்து மேன் பவர் அவைலபிலிட்டி இல்லாமல் இருந்துச்சு. இதை டெக்னாலஜியை மாற்றுறதுக்கு கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த ஸ்பார்க்கில் தான் வந்து டெக்னாலஜிக்கலாக நாங்கள் ப்ராடக்ட் எவால்வ் பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுற கஸ்டமர்ஸ் எல்லாமே பெரிய ஆட்டோமோட்டிவ் ஓஎம்ஸ். எக்ஸாம்பிள் எங்களோட ப்ரீமியர் கிளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டா would be ஒன் ஆஃப் த ப்ரீமியர் கிளைண்ட். ஒரு 5 members 10 members டீம் ஈச் டீம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 120 members டீமாக ஒரு 5 இயர்ஸில் வளர்ந்தோம். ரோபோட்டிக்ஸ் அப்படின்னா ஒரு வெளிநாட்டு டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு மித்தை உடைச்சு இது நம்மளாலையும் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் ஒரு கோயம்புத்தூரில் டயர் 2 சிட்டில இருந்து ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜிக்கான அடையாளமாக இதை மாற்ற முடியுங்கிற நம்பிக்கையில் ஸ்டார்ட் அப் தமிழ் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக நாங்கள் பார்ப்போம். ஸோ எஸ், நீங்கள் சொன்ன அதே விஷயம் தான். தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் இருக்கிற நம்ம கோயம்புத்தூர் பாய்ஸாக இது அப்படின்னு எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கீங்க கோட் ரோபோட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுடைய இந்த ஒரு ஐடியாக்காக. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ், உங்களுடைய பிச் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓவர் டு யூ. ஓகே, என் பேர் முத்து வாங்கலியப்பன். இவர் முகேஷ், இவர் தர்மராஜ், அவர் நவீன். வி ஆர் ஆல் கோ-ஃபவுண்டர்ஸ் ஆஃப் கோட் ரோபோட்டிக்ஸ். கோயம்புத்தூர்லேருந்து வரோம். எங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டீங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டெக்ஸ்,
ஒரு டெக்னிக்கல்லையே ஒரு டெக்னாலஜிலேயே ஒரு தலைசிறந்த கம்பெனியாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபேர்வெல் முடிஞ்சு ஒரு ஒரு சின்ன ஸ்பார்க்கில் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க்கில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. ஸோ இதில் ரோபோட்டிக்ஸ்ங்கிற டெக்னாலஜி வெளிநாட்டிலேருந்து வந்தால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மித்தை உடச்சி நம்மளால் பண்ண முடியும். நம்ம நாட்டில் இப்போ மேனுஃபேக்சரிங் எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது இதுக்கு டெக்னாலஜிக்கலாக நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு ப்ராப்ளமாக எடுத்து அதுக்கான சொல்யூஷன் தான் கோட் ரோபோட்டிக்ஸுங்கிற கம்பெனி. ஸோ எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கே ஒரு மெட்டீரியல் ஹேண்டலிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதாவது நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கோங்க, வாஷிங் மிஷின் எடுத்துக்கோங்க, ஒரு கார் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு thousands ஆஃப் காம்பனன்ட்ஸை ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி அப்புறம் தான் நம்மளால் அது பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கிற மெட்டீரியல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ். இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 Dல சொல்ல முடியும். ஒன் இஸ் டர்ட்டி, டல் அண்ட் டேஞ்சரஸ். டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்படேட்டிவ் ஜாப். ஒருத்தர் டெய்லியும் காலையிலேருந்து ஒரே வேலையை இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறது மட்டும்தான் அவரோட வேலையாக இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுவாங்க, அதிகமாக நடப்பாங்க. ஒரு எங்ககிட்ட இருக்க ஒரு சர்வே படி ஒரு 5 to 8 கிலோமீட்டர்ஸ்லாம் நடந்திருக்காங்க, ஒரு ஷிஃப்ட்டில் நடந்திருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு லேபர் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க, கண்டினியூஸாக மாறிட்டே இருப்பாங்க. இது ஒரு காமனான ப்ராப்ளம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டர்ட்டி. இப்போ டர்ட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய இடத்துல கெமிக்கல்ஸை மூவ் பண்ணணும், ஒரு ஹெவி எலிமெண்ட்டை மூவ் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயங்களை அவங்க மூவ் பண்ணுறதுக்கு மேன் பவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னொன்று டேஞ்சரஸ். இப்போ ஒரு ஃபேக்ட்ரி ஆர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சேஃப்டிங்கிறது வந்து ஒரு மேஜர் ஹையஸ்ட் பில்லர். அந்த பில்லர் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ் மூவ் பண்ணுறதுனால, ஒரு ஃபோர்க் லிஃப்ட் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறதுனால, இல்லை ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் மூவ் பண்ணுறதுனால தான் முக்கால்வாசி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் யோசிச்ச ஒரு ப்ராடக்ட் தான் இந்த AMRs. ஸோ திஸ் இஸ் அட்டானமஸ் மொபைல் ரோபோட்ஸ். ஸோ ரோபோட்னு சொல்கிறாங்க, இது ஒரு அட்டானமஸ் மொபைல் ரோபோட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அது அப்படின்னா என்னங்கிற டவுட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டிரைவர் இல்லாமல் ஓடக்கூடிய ஒரு தானியங்கி வாகனம் தான் இந்த AMR ரோபோட்டுங்கிறது. ஸோ இந்த ரோபோட்டை வந்து நாங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒர்க் ஆகிற மாதிரி மிஷினரிஸ்க்கும் பீப்புள்ஸுக்கு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட முழுமையான டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இன்னோஸ்லேயே பண்ணி மேட் இன் இந்தியா கான்செப்டில் தமிழ்நாட்டிலேயே ப்ரொடக்ஷன் பண்ணி அனுப்புகிறோங்கிறதுல நாங்கள் பெருமைப்படுறோம். ஸோ இந்த ரோபோட்ஸ் பார்த்திங்கன்னா சில கிலோகிராம்ஸ்லேருந்து பல டன்கள் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிற கெப்பாசிட்டி கொண்டு நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்ஸ் எல்லாம் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை மூவ் பண்ணுறக்கும், மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் மெடிசன் ரா மெட்டீரியல்ஸை மூவ் பண்ணுறக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரோபோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்கள் மற்றும் ட்ரக்கோட பாடிஸ் எல்லாம் ப்ரொடக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் இதோட பேலோட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது போக எங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸாக வந்து நாங்கள் நிறையா இன்டகிரேஷனை டெவலப் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ரோபோட்டில் மெட்டீரியலை லோட் பண்ணுறதுக்கும் அன்லோட் பண்ணுறதுக்குமான ஆட்டோமேஷன் திங்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்கோம். இது போக இண்டஸ்ட்ரீஸில் நிறைய கன்வேயர்ஸ் இருக்கும். ஸோ கன்வேயர்லேருந்து மெட்டீரியலை வாங்கி இன்னொரு கன்வேயருக்கு கொடுக்குறதாகட்டும், அதே மாதிரி ஒரு ட்ராலி இருக்கும். ஸோ அந்த ட்ராலியில் மெட்டீரியல் ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அந்த ட்ராலியை வந்து டோ பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எழுதிட்டு போய் இன்னொரு இடத்துல கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இது போக இந்த ரோபோட் வந்து சார்ஜபிள் பேசிஸில் தான் ஒர்க் ஆகுது, விச் மீன்ஸ் எலக்ட்ரிக் சார்ஜஸில் ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து சார்ஜ் டவுன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே போய் அதுவே சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸும் இதில் இருக்குது. ஸோ இது மூலமாக நாங்கள் ஒரு கம்ப்ளீட் இன்ட்ராலாஜிஸ்டிக் சொல்யூஷனாக ஃபுல்லி ஆட்டானமஸாக நாங்கள் இந்த மார்க்கெட்டில் இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் ஆப்ரேட் பண்ணுற ஸ்பேஸ் ஆர் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு லீடிங் ஆட்டோமோட்டிவ் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணுறோம், ஒரு பெரிய ஃபார்மசூட்டிக்கல்ஸ் கம்பெனிஸோட ஒர்க் பண்ணுறோம், பம்ப் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கூட ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு லோ பேலோட் கெப்பாசிட்டி சின்ன சின்ன PCBs மூவ் பண்ணுற எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ் கூட ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வி ஆர் ரொம்ப டைவர்சிஃபைடான ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் இது வந்து ஒரு B2B ஸ்பேஸில் தான் நாங்கள் ஆப்ரேட் பண்ணிருக்கோம். இதோட ஒரு மார்க்கெட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அட்ரஸ் பண்ண முடியும், அதாவது எங்களால் கான்ஃபிடென்ட்டாக அட்ரஸ் பண்ண முடியுங்கிற ஒரு மார்க்கெட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒரு 400 to 1000 crore ஒர்த் ஆஃப் மார்க்கெட்டை தான் நாங்கள் டார்கெட் பண்ணி இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டிங் பிட்ச். ஆர் யூ டன் வித் இட்? எஸ். ஓகே, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க இன்வெஸ்டர்ஸ். இப்போ நீங்க வந்து ஒன் பை ஒன் உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அபவுட் தியர் பிட்ச் நீங்க சொன்னீங்கன்னா it'll be great. We'll start with you, sir. I think I like the concept because robotics is going to be the next big thing, especially industrial robotics. China வந்து இதோட godfather-ஆ இருக்காங்க. But India-ல if you're making indigenous product with the autonomous capability, I think there is a big market for India. Price தான் இதில் ரொம்ப sensitive because technology wise I'm a technology guy, so I can tell you the technology has been there for ages. ஸோ அதில் வந்து நீங்கள் ராக்கெட் சயின்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் அந்த காஸ்ட் பேராமீட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இஃப் யூ ஆர் ஏபிள் டு அச்சீவ் தட் காஸ்ட், இப்போது அங்கே இருக்க ஆல்ரெடி ஃபோக் லிஃப்ட்டை யூஸ் பண்ணுற பதிலாக உங்கள் ஃபோக் லிஃப்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு விதவுட் மேன் பவர்னா தட்ஸ் அ பிக் அட்வான்டேஜ் தட் கம்ஸ். அந்த காஸ்ட் மீட் பண்ணிட்டீங்கன்னா ஐ திங்க் தட்ஸ் அ பிக் மார்க்கெட் ஃபார் இட்.
ஓகே இன்ட்ரெஸ்டிங் சார் உங்களுடைய ஒப்பீனியன் இவங்க இருக்க ஸ்பேஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆனால் ஆல்சோ த ப்ராடக்ட் அவங்க பண்ணியிருக்காங்க மல்டி மாடல் லுக்ஸ் இட்ஸ் குவைட் அட்ராக்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பட் நிறைய டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் ஹவு குட் த கம்பெனிஸ் ஓகே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சீம்ஸ் டு பி குட் பட் ஹி ஹஸ் a lot of questions நிறைய கேள்விகள் விளக்கம் அவருக்கு தேவைப்படுது ஓகே பிரேம் சார் your opinion ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಗುಡ್ ಕಾಂಪಿಟೇಷನ್ ಜಾಸ್ತಿ ಸಸ್ಟೈನೆನ್ಸ್ சேலஞ்சஸ் இருக்கும் ஸோ பார்க்கலாம் ஓகே சிம்பிளா முடிச்சிட்டீங்க எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு ஸ்ரீராம் சார் உங்களுடைய ஒப்பீனியன் ஒரு பாசிட்டிவ் பயஸ் பிகாஸ் கோயம்புத்தூர் எஸ் பிஎஸ்ஜி there is a natural affinity. நீங்கள் காசு போடுறீங்களா எப்போவுமே கோயம்புத்தூர்லேருந்து தான் இந்த இன்னோவேஷன்லாம் நிறைய வருது சார் நீங்கள் தமிழ்நாடுக்கு But the main thing is costs and some of those problema இருக்கக்கூடாது we'll find out later how they are differentiated. Okay. And as a platform, solution building for each industry, each factory, SKU sizes. I think அதுதான் வந்து differentiation. Like the other said, tech இருக்கு, அதே battery, அதே module, and in the engineering is not the thing. Solution they provide, if they are able to convince us, we are in. Wow. Actually, the green sign தெரியுது முதல்லயே சொல்றப்பவே. If they are able to give a green sign, then I think, yeah, good. Thank you, sir. Suresh, sir. Yes. So material handling is a very big area. So I think potential-wise, immense potential is. But what is the entry barrier for this? How easily others can replicate it? Now that you have found it, it can be easier for others to do it. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் வாட் ஆர் த என்ட்ரி பேரியர்ஸ் யாரும் ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் சில விஷயங்களை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு நோ ஓகே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லிட்டாங்க Going back, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து there's a huge manpower shortage. Yes. And ப்ரொடக்ஷனுக்கே ஆள் இல்லாத போது எனக்கு மெட்டீரியல் ஹேண்ட்லிங்க்கு we don't have manpower to. Yes. That's a huge solution. Yes. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிச் as I said ரொம்ப a need of the hour அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம் ஸோ we've heard their first opinions இதுக்கப்புறம் உங்களுடைய questions நீங்கள் ஷூட் பண்ணலாம் பிரேம் சார் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் ஃப்ரம் யூ ப்ளீஸ் No, so your name, greatest of all technologies. What's unique in the technology? சார் இப்போது டெக்னாலஜினோட யூனிக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அதில் வந்து இட் இஸ் கமோடைஸ்ட் ஆல்ரெடி அஸ் சார் செட் இட் இஸ் அ காம்படிட்டிவ் ஸ்பேஸ் சைனாவில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க எல்லா பக்கம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் நாங்கள் ஹார்ட்வேரில் ஒரு யூனிக்னஸாக அப்படின்னா வி மேட் இன் இந்தியா வி மேட் பாட் ஆல் த டெக்னாலஜி டுகெதர் இன் அ காமன் பிளாட்ஃபார்ம் அது ஹார்ட்வேர் வைஸ் சாஃப்ட்வேர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் லைக் வி ஹவ் ப்ரொவைடட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்டகிரேஷன் ஆன் டாப் ஆஃப் இட் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இது நாங்கள் ஒரு டிப்பிக்கலான ஒரு ஏஎம்ஆர் கம்பெனியாக இந்த இடத்துல நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண வரல நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறது என்னன்னா வி ஆர் அ பிளாட்ஃபார்மைஸ்டு சொல்யூஷன் ஃபார் இன்டர்லாஜிஸ்டிக் ஸ்பேஸ் அதாவது ஒரு பிளாட்ஃபார்மைஸ்ட் சொல்யூஷனுங்கிறதுல வந்து ஒரு ஹார்ட்வேரோ ஒரு சாஃப்ட்வேரோ மட்டும் பிரிக்க முடியாது இட் இஸ் அ சொல்யூஷன் நாங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடராக தான் வந்திருக்கோமே தவிர இந்த இடத்துல ஒரு ஹார்ட்வேர் பிளேயராவோ ஒரு டெக்னாலஜி பிளேயராவோ ஒரு சாஃப்ட்வேர் பிளேயராவோ வரல வி ஆர் அ பர்சன் ஹூ கேன் அந்த கரெக்டான பொசிஷனில் அந்த ஜிக்ஸா பஸ்ஸில் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வி கேன் கிவ் யூ அ ப்ராப்பர் சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் எங்களோட யூனிக்னஸ் அண்ட் வாட் வி டிஃபரன்ஷியேட் ஃப்ரம் அதர் பிளேயர்ஸ் அக்ராஸ் குளோப் சொல்யூஷன் என்ன சார் இப்போ சொல்யூஷன்னா இப்போ நீங்கள் ஒரு மெட்டல் ஹேண்ட்லிங் ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க ப்ராப்ளம் வேறையாக இருக்கும் இப்போ சதீஷ் சார் எடுத்துகிட்டு வர ப்ராப்ளம் வேறையாக இருக்கும் ஸ்ரீராம் சார் எடுத்துகிட்டு வர ப்ராப்ளம் வேறையாக இருக்கும் ஆனால் இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு வித்தின் ஒரு ஈஸ் ஆஃப் டைமில் ஹவு மாடுலரில் உங்களால் இந்த ஜிக்ஸா பஸ்ஸில் அரேஞ்ச் பண்ணி ஹவு ஃபாஸ்ட் யூ கேன் கிவ் அ சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டரில் வி வில் பி வினிங் த ரேஸ் அந்த மாடுலாரிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் இன் டர்ம்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இப்பயே உங்களுக்கு ஒரு வெர்சடைலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் கன்வேர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ரோபோட் இந்த ரோபோட் லிஃப்ட் தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ரோபோட் வி வில் ஷோ யூ டெமோ அட் திஸ் எண்ட் ஆஃப் திஸ் அண்ட் வி வில் ஷோ யூ ஹவு மாடுலர் அதாவது மாடுலருங்கிறது சும்மா சாஃப்ட்வேரில் மட்டும் நாங்கள் சொல்லலை வி ஆர் மாடுலர் இன் ஹார்ட்வேர் அஸ் வெல் அஸ் சாஃப்ட்வேர் ஸோ சார் இப்போ ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நாங்கள் வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்ஆரோ ஒருத்தர் அதாவது ஒரு ரோபோட்டை ஒருத்தர்லேருந்து வாங்குவாங்க சொல்யூஷனை இன்டெகிரேட் பண்ணுறது ஒருத்தர் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ப்ராப்ளம் இருக்கும் இந்த 3 பேரும் ஒரே ட்ரையாங்கிளில் இன்டர்செக்ட் ஆனால் தான் அந்த சொல்யூஷன் 100% முடியும் உங்களுக்கு தேவை யூ ஹாவ் அ பெயின் பாயிண்ட் யூ ஹாவ் டு அட்ரஸ் தட் அஸ் அ இண்டஸ்ட்ரி பர்சன் இப்போது இந்த இடத்துல இந்த 3 பேர் செய்கிற எல்லா வேலையுமே நாங்கள் ஒரே டீமாக பண்ணி கொடுக்குறோம் லைக் வி ஆர் ஆஃபரிங் அஸ் அ டர்ன்கீ சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது தான் வி கால் இட் அஸ் அ சொல்யூஷன் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு லீடிங் ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரர் கிட்ட ஒரு ப்ராப்ளம் அவங்க கிட்ட வந்து ஒரு லேபர் ஹி வாஸ் வாக்கிங்
10 kilometers per shift அப்படிங்கிறது தான் அவங்களோட ப்ராப்ளம். தே வாண்டட் டு மூவ் ஒன் பார்ட் ஆஃப் இன்ஜின் ஃப்ரம் ஒன் கன்வேயர் டு த அதர் கன்வேயர். இவ்வளோ தான் அவங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கன்வேயர் வேணும். அவங்க கிட்ட இருக்க கன்வேயர் கூட நாங்கள் பேசி அங்கேருந்து ஒரு பொருளை வாங்கணும். அந்த பொருள் இன்னொரு கன்வேயரில் போய் கனெக்ட் ஆகணும். இந்த எல்லா இன்டெகிரேஷனையுமே வி ஹவ் கம்ப்ளீட்டட் வித் ஈஸ். அதுதான் இதோட ஒரு ப்ராடக்ட். ஸோ இப்போ இது ஒரு கன்வேயர்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா இதை எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் ஹியூமனாக அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இன்னொரு கன்வேயரில் போய் கனெக்ட் பண்ணுவாங்க. இது மட்டும் தான் அவங்களோட வேலை. இதுக்கு அவங்க ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 kilometers per shift ட்ராவல் பண்ணாங்க. இதில் அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த லேபர் நிற்கவே இல்லை. லைக் கண்டினியூஸ்லி ஷிஃப்டிங். ஹச்ஆர் கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட், திஸ் இஸ் பிகமிங் அ வெரி ஃபேட்டிக் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துக்கு ஒரு சொல்யூஷன் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. இந்த மாதிரி ஒரு கன்வேயரை வச்சு ஒரு சொல்யூஷன் கொடுத்தோம். இது ஃபுல்லி ஆட்டோனமஸா இல்ல இஃப் தேர் மேனுவல் இன்டர்வென்ஷன் எங்கயாவது? ஃபுல்லி ஆட்டோனமஸ் சார். You connect with the existing systems கூட நீங்க already connect பண்றீங்க அந்த conveyor system. We have all wrappers to connect. Maybe Naveen can explain more on the software part. On our software side, we have a complete solution. ஸோ அது என்ன பண்ணணும்னா சார், உங்களோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ஸ் கூட நாங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். பிஎல்சியாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு நீங்கள் ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட் வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சுருக்கலாம். ஸோ அது கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு அந்த ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இல்லை அந்த ஒரு பிஎல்சி ஒரு கமாண்ட் தந்துச்சுன்னா ரோபோட் அங்கே போயிட்டு அந்த ஒரு பேலட்டோ ஒரு மிஷின் ஏதோ ஒரு பார்ட்டோ வாங்கிட்டு எந்த இடத்துல டெலிவரி பண்ண சொல்லணும்னு அந்த பேலட்டில் டேட்டா இருக்கும். அதையும் நாங்கள் ரீட் பண்ணி அங்கே போய் டெலிவரி பண்ணிடுவோம். இப்போ இந்த ரீடிங் நீங்கள் கம்யூனிகேஷன் வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் ஆர் எக்ஸ் டு எக்ஸ் கம்யூனிகேஷன் வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக அந்த ப்ராடக்டோட மேனுஃபேக்சர் கூட செட் பண்ணுறீங்களா, இல்லை அந்த இப்போ உங்கள் கிளைண்ட்டோட இடத்துல இருக்க சிஸ்டமை யூஸ் பண்ணி பண்ணுறீங்களா? சார் ரெண்டுலேயுமே பண்ணுறோம். ரெண்டு மெத்தடாலஜியும் ஆஃபர் இருக்குது. டேரெக்டாக அந்தங்கனால அந்த மாடியூல் ஓப்பன் பண்ண முடிஞ்சு கிளைண்ட் இஸ் கிவிங் அ பெர்மிஷன். இஃப் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளைண்ட் போடுறோம், அந்த கிளைண்ட் அவங்க அந்த எந்த மாடியூல் எங்கேருந்து எடுக்க சொல்கிறாங்களோ அங்கேருந்து நாங்கள் எடுக்கிறோம். எங்களால் ரெண்டு பக்கத்துலேருந்துமே எடுக்க முடியும். எங்களோட சாஃப்ட்வேர் இஸ் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக எப்படி இருக்குன்னா அங்கே இருக்க நீங்கள் எல்லா ஹார்ட்வேர் கூடயும் பேச முடியும். அதாவது இண்டஸ்ட்ரி 5.0 இண்டஸ்ட்ரி 5.0 4.0 கான்செப்ட் என்னன்னா கனெக்டட் மிஷினரிஸ், ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த கோர் கான்செப்டோட சென்ட்ரல் எலிமெண்ட் வித்தவுட் ஏஎம்ஆர் இண்டஸ்ட்ரி 4.0 ஒரு ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங்கோ வில் நாட் கம்ப்ளீட். இந்த எக்கோசிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணுற ஒரு டாட்டா தான் நாங்கள் ஆக்ட் ஆகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுனா எல்லாத்தோட டேட்டாவும் ஒரு பூலில் வந்து இருக்கும். இல்லை நாங்கள் அதை எடுக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸோட தான் பில்ட் பண்ணியிருக்கோம். அந்த பூல்லேருந்து டேட்டாவை எடுத்து நாங்கள் டெசிஷன்ஸ் எடுப்போம். ஸோ எக்ஸாம்பிள் இங்கேருந்து வர ஒரு கன்வேயரை நான் 10 கன்வேயர் கூட கனெக்ட் பண்ணலாம். இல்லை இங்கேருந்து ஒரு ட்ராலியை தூக்கிட்டு போய் நான் 10 ஸ்டேஷன் கூட வைக்கலாம். ஆனால் இந்த ட்ராலியை எந்த ஸ்டேஷனில் வைக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ டிவைஸில் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு கம்யூனிகேஷன் வந்தால் தான் அதை நான் என்னால் பண்ண முடியும். ஸோ இந்த இன்டெகிரேஷன் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ஹேண்டியாகவும் பண்ணியிருக்கோங்கிறது தான் எங்களோட யூனிக்னஸ். அதுதான் இப்போதைய இண்டஸ்ட்ரி 5.0 4.0 ஒரு நீட் ஆஃப் த ஹாராக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஹார்ட்வேர் சொன்னது வந்துட்டு நீங்கள் வெறும் அவுட்டர் ஷெல்லாம் சொல்கிறீங்களா, இல்லை பிசிபி லெவலில் நீங்கள் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா, இல்லை என்ன லெவலில்? அதில் இருக்க இப்போ இன்டெல் ப்ராசஸர் இருக்குது, ஒரு லிடார்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ லிடார்ஸ் வி ஹவ் டு பை ஃப்ரம் வெளியே. ப்ராசஸர் ஆப்வியஸாக இன்டெல் சிப்செட் தான் நாங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதாக இருக்குது. மிச்சம் இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸுமே மேட் பை எஸ். மேபி மோட்டர்ஸ் வி டேக் இட் ஃப்ரம் அவுட் சைட். ரெஸ்ட் ஆல் ஸ்டார்டிங் ஃப்ரம் அதில் இருக்க சின்ன லைட்ல இருந்து எல்லாத்துக்குமே ஓன் பிசிபி டிசைன் பண்ணி தான் உள்ள வச்சிருக்கோம். PCB என்ன லேயர்? How many layer PCB? 2 layer PCB we have managed it. More than enough for you to do that. Processor central element இருக்கிறதுனால அது எங்களுக்கு போதுமானதா இருந்தது. Sorry to interrupt. PCBன்றது எனக்கு physics chemistry அதுக்குள்ள இருக்க motherboard மாதிரி. That's the board that controls everything. Oh, okay. இது நீங்க சொல்லிட்டீங்க. Because the question நான் எதுக்கு வரேன்னா, இப்போ ஒரு சிஸ்டம் பண்றதுக்கு you need different qualifications, different technical. நீங்கள் 4 பேர் இருக்கீங்க, யூ கைஸ் இன்ட்ரடியூஸ், நீங்கள் வெறும் கோஃபவுண்டர்ஸாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டீங்க. யார் என்ன ரோல் பண்ணுறீங்கன்னு சொல்லலை, அது கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? யார் என்ன ரோல் பண்ணுறீங்கன்ட்டு? சார், ஐ ஹெட் business strategies and funding related things. Basically business strategy and sales is my competent in this team. Okay. Marketing, finance, HR. ஸோ இது எல்லாமே எனக்கு கீழே ஆப்ரேட் ஆகுது. ஆப்ரேஷனல் சிஓஓவாக ஆப்ரேட் ஆகிட்டுங்க. நான் டேக் கேர் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மார்க்கெட்டில் என்ன சினாரியோக்காக ரோபோட்ஸ் லைக் இன்டெகிரேஷன்ஸ் ஆகட்டும், ஸோ ஒரு மாடுலாரிட்டியோட க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ரொடக்ஷன் நான் ஹேண்டில் பண்ணுறேன். நான் வந்து சாஃப்ட்வேர், ஸோ இது மற்ற சிஸ்டம் கூட அங்கே இன்டெகிரேட் பண்ணணுன்னா என்ன சாஃப்ட்வேர், அண்டு இந்த ரோபோட் அட்டானமஸாக நேவிகேட் ஆகிறதுக்கு தானாக எங்கே எல்லாம் போகணுங்கிற அந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறது அண்டு டிப்ளாய்மெண்ட் நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது சிஇஓ, இது சிஓஓ, இது சிபிஓ, அது சிடிஓ. ஆஹா, என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். எனக்கு தெரிஞ்சு பிரேம் சாரை கம்மி கேள்வி கேட்க வச்ச டீம் நீங்க நினைக்கிறேன், இல்லைனா he would shoot back questions like உங்க சாஃப்ட்வேர் வந்து ஓபன் சோர்ஸா அது ஓன் சாஃப்ட்வேர்? இது ஃபுல்லாக இன்ஹவுஸ் டெவலப்மெண்ட் தாங்க சார். ஃபுல்லாக எல்லாமே நம்ம ஓன் டீம் வச்சு டெவலப் பண்ண தான். அது ஸ்டாண்ட் அலோன் ப்ராடக்டாக செல் பண்ண முடியுமா? இப்போ கரண்ட்லி இட்ஸ் நாங்கள் யார் ரோபோட் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ
ஸோ இன் ஃபியூச்சர் வி ஹாவ் பிளான் டு மேக் இட் அஸ் அ SaaS ப்ராடக்ட். ஸோ வேறு யாராவது மார்க்கெட்டில் ரோபோட் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் இந்த ஃபீச்சர்ஸ் வேணும்னா அவங்க பே பண்ணி இந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், சாஃப்ட்வேர் வாங்கிக்கலாம். சார் இப்போ லினக்ஸ் VDA50 ஒரே ஒரு நிமிஷம் இதுக்கு ஆட் ஆன் பாயிண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன் சார். VDA5050ங்கிற ஒரு ஜெர்மன்லேருந்து இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் ஹாஸ் பப்ளிஷ்ட் ஃபார் ஆல் autonomy vehicles which is on par with IoT 5.0 and Industry 4.0 and Industry 5.0. இந்த ஸ்டாண்டர்டுக்கு we made our software. ஸோ நாளைக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரோபோ வாங்குறீங்க, நாங்கள் இன்னொரு கம்பெனி ரோபோ அங்கே இருக்குது, நாங்கள் ஒரு கம்பெனி ரோபோ கொடுக்குறோம். இது ரெண்டுமே ஒரு இடத்துக்கு போகும்போது ரெண்டுக்கும் ஒன்றுக்கு வழிவிட்டு போகணும். ஏன்னா அதுவும் ஹியூமன் மாதிரி பேசிக்கணும். அப்போ தான் ரியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரியல் AI திங்ஸ் ஹேப்பன்ஸ். ஸோ இந்த ப்ரோட்டோக்காலை மெர்ஜ் பண்ணுறது தான் VDA5050ங்கிற ஒரு ப்ரோட்டோக்கால். அதாவது எல்லாருமே பேசிக்கிறதுக்கு ஒரு லாங்குவேஜ், நம்ம எப்படி ஒரு தமிழில் பேசிக்கிறோமோ அந்த மாதிரி மிஷினெல்லாம் பேசிக்கிறதுக்கான ஒரு ஃப்ரேம் அவுட் ஆஃப் லாங்குவேஜ் தான் VDA5050ங்கிறது. அந்த ஃப்ரேம் அவுட்டில் சப்போர்ட் ஆகிற எல்லா ரோபோட்டுமே எங்கள் ஃப்ளீட் கூட சேர்ந்து வேலை செய்ய முடியும். அதனால ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மேனுவலாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபோர்க் லிஃப்ட்டை கூட VDA5050 எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோர்க் லிஃப்ட் வருதுன்னா இந்த ரோபோ நின்றும். ஏன்னா ஹியூமன் டென்ஸ் டு மேக் மிஸ்டேக் பட் மிஷின்ஸ் டோன்ட் மேக் மிஸ்டேக்ஸ். இது எவ்வளோ கஸ்டமைசேஷன் பண்ணுறீங்க சார்? கஸ்டமைசேஷன் இன் சென்ஸ் எங்களோட பாட் லேயர், அதாவது எங்களோட பிளாட்ஃபார்ம் லேயரில் ஒரு 3 லேயராக பிரிச்சிருக்கோம் சார். கீழே இருக்கிறது ரோபோட் பாட் லேயர், அதாவது இந்த பாட்டம் லேயர். அதுக்கு மேலே ஒரு ஹார்ட்வேர் இன்டெகிரேஷன் லேயர் வச்சிருக்கோம். அதுக்கு மேலே இருக்கிறதான் சாஃப்ட்வேர் லேயர். இந்த மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் இந்த போத் பன்ஸ் ஆஃப் திஸ் பர்கர் இஸ் ஃபிக்ஸட். The middle part is, this patty is little changeable because உங்களோட பிக்கிங் மெக்கானிசம் வேறையாக இருக்கும், எங்களோட பிக்கிங் மெக்கானிசம் வேறையாக இருக்கும். அதனால அந்த சேஞ்சஸ் மட்டும் நடக்குது சார். ஏன்னா ஒரு கன்வேயர் இன்டெகிரேஷன் பண்ணுறது, இந்த ஹார்ட்வேர் சேஞ்சஸ் மட்டும் நடக்குது. நீங்கள் கேட்கலாம் இது ஸ்கேலபிளாக இருக்குமான்னு. இப்போ அதை நாங்கள் பண்ணுறோம். This will be changed to system integrators. We have started onboarding system integrators into this play. இன்னொரு பாயிண்ட் சார், ஸோ எவ்வளோ கஸ்டமைசபிள் கேட்டிங்க இல்லையா? ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபீச்சர் ஒன்று டெவலப் பண்ணுறோன்னா அது எப்படியாவது ஜென்ரலாக எல்லாருக்கும் அவைலபிளாக, எல்லா கிளைண்ட்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்க மாதிரி பண்ணிடுவோம். ஸோ ஒருவேளை அவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வருது, இல்லை அவங்ககிட்ட ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இல்லைனா அந்த ப்ராடக்ட் அந்த ஃபீச்சரை ஜென்ரலைஸ்டாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிப்போம். ஸோ அதனால் நம்மளுக்கு அடுத்த ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் அந்த ஃபீச்சர் நம்ம கொடுத்துக்கலாம் அண்ட் டைம் கன்சியூம் ஆகாது அடுத்த டிப்ளாய்மெண்ட்ஸ்க்கு. இப்போ ஒரு எங்களுக்கு GT ஸ்டுடியோவில் ஒரு சென்ட்ரல் லைப்ரரி கிரியேட் பண்ணிகிட்டே வரோம் சார். ஓவர் த இன்டெகிரேஷன், ஃபஸ்ட் இன்டெகிரேஷன் அப்போ ஒரு 10 லைப்ரரி உள்ள ஆட் ஆச்சு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசி இன்டெகிரேஷன்லேருந்து ஒரு லைப்ரரி தான் உள்ள ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஆஃப் லைப்ரரிஸை நாங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ திஸ் பிகம்ஸ் வி ஆர் மேக்கிங் இட் ஜெனரிக் அஸ் மாடுலர் அஸ் பாசிபிள். அதுதான் எங்களோட பிளான். ஓகே, எவ்வளோ மாடியூல் இருக்குது இந்த மிஷினில்? யூ செட் தேர் இஸ் a middle, lower, middle and top layer. அதாவது எப்படி பிரிச்சுட்டோம்னா சார், ரோபோட்டுங்கிறது இந்த பார்ட்டுக்கு கீழே இருக்கிறது மட்டும்தான் ரோபோட். அதே மாதிரி அது ஃபுல்லுமே ரோபோட். அதுக்கு மேலே இது பார்த்தீங்கன்னா ஒரு கன்வேயர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேலட்டை லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இதுதான் ஹார்ட்வேர் இன்டெகிரேஷன் லேயர்னு சொல்கிறோம். ஓகே சார். டார்கெட் மார்க்கெட் யாரு சார்? எங்களோட டார்கெட் மார்க்கெட் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டோமோட்டிவ், லீடிங் ஆட்டோமோட்டிவ் பிளேயர்ஸ், FMCG பிளேயர்ஸ். இதை தாண்டி அடுத்த செக்மெண்ட் அப்படின்னு எக்ஸாம்பிள் சார், ஆல் மாருதி சுசுகி, டொயோட்டா, who are all making லைக் மொபைல்ஸ், கார்ஸ் பண்ணுறவங்க, 2 வீலர்ஸ் மேக் பண்ணுறவங்க, ராயல் என்ஃபீல்ட், ஓலா, ஏத்தர், இவங்க எல்லாருமே எங்களோட டார்கெட் கஸ்டமர்ஸ் தான். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா FMCG பார்த்தீங்கன்னா who are all making ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கன்சூமர் பண்ணுற எல்லா மேனுஃபேக்சரிங்னு ஒரு இண்டஸ்ட்ரி செட்டப் பண்ணி ஒரு வேலை பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாருமே எங்கள் கிளைண்ட்டாக இருப்பாங்க. டார்கெட் இல்லாமல் இப்போ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் யார் சார்? இப்போது வி ஆர் சப்ளைங் டு டொயோட்டா. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பிரிக்காலுக்கு சப்ளை பண்ணியிருக்கோம். ஹோம் கிரவுண்ட் கம்பெனி, வி ஷுட் கம் ஃப்ரம் கோயம்புத்தூருங்கிறனால வி ஹவ் சப்ளை டு பிரிக்கால். அடுத்து சூ ஆட்டோமேஷன் சொல்லிட்டு ஒரு ஆட்டோமேஷன் கம்பெனிக்கு சப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து மேக்ஸ்பைட், வி ஹவ் சப்ளை டு மேக்ஸ்பைட். இது எல்லாமே க்ளோஸ்ட் ஆர்டர்ஸ். இதுக்கு அடுத்து இப்போ ஒர்க் பண்ணிருக்கோம், ராயல் என்ஃபீல்ட் கூட ஒர்க் பண்ணிருக்கோம், டிம்கன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நீல்கமல் கூட ஒர்க் பண்ணிருக்கோம் சார். நீல்கமல் மாடுலர் ஃபர்னிச்சர்ஸ் பண்ணுறாங்களா, நீல்கமல் பண்ணுறோம். ஸோ இவங்கெல்லாம் திஸ் இஸ் ஆல் கிரேட். வாட் இஸ் அ சிங்கிள் பிக்கஸ்ட் த்ரெட்? ஸோ எதனால் நாளைக்கு கோட் ரோபோட்டிக்ஸ்க்கு பிரச்சனை வரும் சார்? இப்போ சொல்ல நாளைக்கு சொல்லலை, 3 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு. சார் இப்போது இந்த டெக்னாலஜி அதாவது ஒரு விஷயம் சொல்லலாம், இந்த டெக்னாலஜியில் வந்து கண்டினியூஸாக நீங்கள் எவால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூ கேனாட் சே நான் முடிச்சுட்டேன், ஐ எம் சிட் பேக், நான் பண்ண ப்ராடக்ட்டை வித்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் இது இல்லை. வி ஹாவ் டு கண்டினியூஸ்லி எவால்வ். இந்த எவால்வ்மெண்ட்டை நாங்கள் நிப்பாட்டிட்டோம், இல்லை ஏதாவது ஒரு ரீசனால எங்களால் அந்த எவால்வ்மெண்ட்டை கண்டினியூஸாக கொண்டு போக முடியலை அப்படின்னா வி சி தட் இஸ் அ வெரி பிக் த்ரெட். ஸோ வி சி டெய்லி அஸ் திஸ் இஸ் அ த்ரெட். ஏன்னா எங்களோட இன்டெகிரேஷன்ஸ் இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ மாடலாக கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து காப்பி பண்ண முடியாதா, இதை எடுத்துகிட்டு பண்ணிட முடியாதா அப்படின்னா பண்ண முடியும். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் டெப்ளாய்மெண்ட்டும் தே வில் டேக் மோர் டைம். ஏன்னா திஸ் ஹேஸ் நாட் கம் இன் அ சிங்கிள் டே.
This is on our 8 to 9 years journey on our versatile deployment. இப்போ நீங்கள் இந்த robots, you said in the previous thoughtல you said it is a very big market or a crowded market ன்னு சொன்னீங்க. அந்த crowded market, the statement if that is holding a very vital or strong இருந்துச்சுன்னா, we would have seen flooding of robots because China is producing that much robots that should have been flooded into our Indian industries. அந்த ஏரியாவை இங்கே plug பண்ண முடியாததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இந்தியன் குள்ள இருக்கிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஜெனரிக்காக இருக்காது. அந்த ஜெனரிக் டச்சை நாங்கள் டச் பண்ண ட்ரை பண்ணுறோம். உங்களோட கொஸ்டின் ஐ வில் பி வெரி ப்ரிசைஸ் டு யுவர் ஆன்சர். அதாவது கண்டினியூஸ் எவால்வ்மெண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் அண்ட் ரெக்டிஃபை இட் வெரி ஃபாஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் தான் எங்களோட சொல்யூஷனாக இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய டீம் உங்களுக்கு? சார் இப்போது இந்த ஹோல் கோட் ரோபோட்டிக்ஸோட டீம் வந்து 35 மெம்பர்ஸ் டீம் சார். அதில் எவ்வளோ பேர் R&Dயில்? ஒரு 7 மெம்பர்ஸ் டீம் இப்போ வரைக்கும் R&Dயில் தான் ஃபுல் டைமாக. பத்துமா? கண்டினியூஸாக எவால்வ் பண்ணிகிட்டே இருக்கணுன்றீங்க. எப்படி 7 பேர் பார்த்தோம் சார்? இப்போ எங்க கிட்ட இருக்கிற ஃபண்டுக்கு அவ்வளவுதான் பண்ணியிருக்கோம் சார். இது அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக தான் நாங்க ஒரு விசிக்காக வந்து நின்றுருக்கோம். இது வரைக்கும் நாங்க பூட் ஸ்டாப்பா நின்றுருக்கோம், பூட் ஸ்டாப்பா ரன் பண்ணியிருக்கோம். இவ்வளோ கிளைண்ட்ஸை நாங்கள் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா இதெல்லாமே நாங்கள் ஓன் பண்ணி பூட் ஸ்டாப்ல தான் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் பாயிண்ட், இந்த சர்வீஸ் கம்பெனி ஆயிடுவீங்களா ஃப்ரம் ஹார்ட்வேர் கம்பெனி ஓவர் அ பீரியட்? ஐம் நாட் கெட்டிங். ஒரு ஹார்ட்வேர் கம்பெனிலேருந்து ஸ்லோவாக சர்வீஸ் கம்பெனியாகவே ஆயிடுவீங்களா? இல்லை சார், அதாவது சார் எங்களோட யூனிக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா வி வில் பி அ சொல்யூஷன் ப்ரொவைடர். நாங்கள் அந்த சர்வீஸ் ப்ரொவைடருங்கிற டேக்லைன் எடுத்துக்க விரும்பல. வி வில் பி லைக் அ சொல்யூஷன் ப்ரொவைடர். மேபி நாங்கள் ஒரு ஹார்ட்வேர் நிறுத்திட்டு ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடர் கம்பெனியாக மாறுவோமே தவிர சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனியாக மாற மாட்டோம். எனக்கு ஒரு விஷயம் புரியல, உங்களோட ப்ரைசிங் மாடல் என்ன? கேபெக்ஸ் பேஸ்டா ஆபெக்ஸ்? சார் இப்போ வரைக்கும் கேபெக்ஸ் பேஸில் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃபண்டிங்கில் ஒரு 10 நம்பர்ஸ் ஃப்ளீட்டை ஒரு ஆபெக்ஸ் மாடலில் ட்ரை பண்ண போகிறோம். ஒரு 10 நம்பர் ஃப்ளீட் பண்ண போகிறோம். எங்களோட அஜெண்டாவே என்னன்னா எவ்ரி மந்த் அந்த 10 ரோபோ சேர்ந்து இன்னொரு ரோபோவை செய்யும் அப்படிங்கிறது தான் எங்களோட விஷன். ஸோ ஒரு நீங்கள் சொல்கிற அந்த 5 இயர்ஸோ 3 இயர்ஸ் ஸ்பேனில் எங்ககிட்ட ஒரு ஆர்மி ஆஃப் ஏஎம்ஆர்ஸ் இருக்குங்கிறது எங்களோட நம்பிக்கை. இப்போ பார்த்தீங்கன்னாலே எங்ககிட்ட பை பண்ணிக்கிறோங்கிற கஸ்டமரை விட அப்பெக்ஸ் மாடல், அதாவது ரெண்டலுக்கு எடுத்துக்கிறாங்கிற கஸ்டமர் தான் நிறைய இருக்காங்க. அந்த ஸ்கேலில் வந்து ரெண்டலுக்கு எடுத்துக்கிறாங்கிற கஸ்டமர் தான் நிறைய இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் தே வாண்டட் டு ட்ரை அவுட் அண்ட் ஆஃப்டர் அந்த ஃபினான்ஷியல் இயரில் பட்ஜெட் ரிலீஸ் பண்ணும்போது தான் தே கேன் கெட் தி பட்ஜெட் ஃப்ரம் தி மேனேஜ்மெண்ட். ஸோ டில் தட் டைம் தே வாண்டட் டு இமீடியட்லி புட் இன். அது நம்ம எப்படி ஃபைனான்ஸ் பண்ணுவோம் சார்? லைக் இஃப் யூ ஹேவ் டு பில்ட் அண்ட் கீப் த மெஷின் இன் ஆர் புக்ஸ். சார் ரெண்டு பார்ட்டிசிபிலிட்டி இருக்குது சார். ஒன்று நம்மளே ஓன் ஃபண்ட் பண்ணி ஒரு ஃப்ளீட்டை ஜென்ரேட் பண்ணுறது. ஒரு ஃபண்ட்ஸ் எங்கேருந்து? இல்லை சார், ஒரு ஃபண்டில் ஒரு 5 to 10 ரோபோட்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது ஜென்ரேட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இண்டஸ்ட்ரி வந்து இப்படி ஒரு ப்ராக்டிஸ் தான் இருக்காங்க. எல்லா பெரிய ஃபோர்க்லிஃப்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து எக்யூப்மெண்ட் ஃபினான்சிங்கில் தான் வாங்குறாங்க. அந்த எக்யூப்மெண்ட் ஃபினான்சிங் ட்ராக்கை அப்படியே தான் நாங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி வி ஆர் ஆல்ரெடி ஸ்பீக்கிங் வித் செவரல் லைக் இந்த மகேந்திரா லாஜிஸ்டிக்ஸ், டிவிஎஸ் சொல்யூஷன்ஸ், இவங்க எல்லாத்துக்கூடயுமே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஹூ ஆர் த எக்யூப்மெண்ட் ஃபினான்சிங் அண்ட் ஹூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த லாஜிஸ்டிக்ஸ் பெர் பீஸ் மாடலில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்கூடயும் நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். எனக்கு உங்கள் சேல்ஸ் ப்ரைசிங் அட்வான்டேஜ் எவ்வளோ வருது சார்? ப்ரைசிங் அட்வான்டேஜ் கம்பேர்ட் டு காம்படிட்டர்ஸ்? சார் வி ஆர் இப்போது இந்தியன் காம்படிட்டர்ஸ்னு எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 0.8 0.7 தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அட்லீஸ்ட் 1 lakh 1 to 3 lakhs ஸ்டார்டிங் ஒரு 1 lakhலேருந்து 5 lakhs வரைக்கும் எங்களால் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ண முடியுது. பிகாஸ் வி ஆர் மேக்கிங் இன் Tier 2 அண்ட் வி ஆர் ரிச் இன் கமிங் ஃப்ரம் கோயம்புத்தூர் பேக்ரவுண்ட் வேர் வி ஆர் ரிச் இன் மேனுஃபேக்சரிங். அதனால எங்களால் அந்த காஸ்ட் காம்படிட்டிவ்னஸ் கொடுக்க முடியுது. வென் யூ கம்பேர் வித் குளோபல் காம்படிட்டர்ஸ் வி ஆர் 5x to 6x சீப்பர். ஸோ இந்த ரோபோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் குளோபல் பிளேயர்ஸ்லேருந்து ஒரு 1.5 ton ரோபோட்டை நீங்கள் டெப்ளாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் ஆகிற காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.2 to 1.3 CR. அதை நாங்கள் ஒரு 25 to 30 lakhsல முடிச்சு காமிச்சிருக்கோம். And you will always be asset light தான் இல்லையா சார்? அசெட் லைட்டாக தான் இருப்பேன். ஆமாம் சார். அசெட் லைட்னா எங்ககிட்ட வந்து எங்களுக்கான மேனுஃபேக்சரிங் அசெட்டை தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் சார். இப்போ கரண்ட்டாக எங்களோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி ஒரு 5 to 10 ரோபோட்ஸ் பெர் மந்த் எங்களால் பண்ண முடியுது. இதை வந்து ஒரு 25 to 30 மாற்றுறதுக்கான ஒரு இனிஷியல் சீட் ரவுண்ட் தான் இந்த ரவுண்டாக நாங்கள் பிச் பண்ணுறோம். அதில் நாங்கள் வந்து அசெட் லைட்டாக தான் இருக்க போகிறோம். இப்போ ஃபேப்ரிகேஷன் மேனுஃபேக்சரிங் எல்லாமே வெளியே கொடுத்து அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதை நாங்கள் எங்கள் இன்ஹவுஸில் அசம்பிள் பண்ண போகிறோம். ஒரு ஸ்கேல் அப் ஆகுது அப்படின்னா வி ஆர் லுக்கிங் ஃபார் சம் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் ஆல்சோ இஸ் இன் அவர் பிளான். கஸ்டமர்ஸ் உங்களை ப்ரைஸிங்காக பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா, சொல்யூஷனுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா? இந்தியன் கஸ்டமர்ஸ் ஆர் டிப்பிக்கலி ப்ரைஸ் சென்சிட்டிவ். தே லுக் ஃபார் ROI. எங்களோட ரோபோட்டையுமே நாங்கள் ரிவர்ஸில் தான் ப்ரைஸ் பண்ணியிருக்கோம். வி ஆர் நாட் இன் த ஃபார்வர்ட் ப்ரைசிங். அதாவது ஒரு கிளைண்ட்டுக்கு 2 to 3 வருஷத்தில் ROI எந்த கிளைண்ட்டுக்கு கொடுக்க முடியுமோ அந்த ப்ராஜெக்ட் தான் நாங்கள் எடுக்கவும் செய்கிறோம். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டும் டார்கெட் பண்ணுறோம். அது மாதிரி தான் நாங்கள் ப்ரைஸும் பண்ணியிருக்கோம். என்னோட ஓப்பனிங் ஸ்டார்டிங் ரோபோ ஸ்டார்ட் ஃப்ரம் 10.5 to 11 lakhsலேருந்து என்னோட ரோபோட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ப்ரைஸிங்கை இந்தியன் பிரமிட்ல யாரும் கொடுக்கறது இல்லை. அது இப்போ நீங்கள் வால்யூம்ஸில் 100 units வந்தால் சைனா வில் பி டேம் சீப்பர் தென் யுவர்ஸ். சார் இப்போ நீங்கள் சைனாலேருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சின்ஸ் பிகாஸ் ஆஃப் த டியூட்டி, லேண்டிங் சார்ஜ், இப்போ நீங்கள் அது வாங்கிட்டு அதை ஆப்ரேட் பண்ணணும். எல்லாமே சைனீஸ் மேனுவலாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுறீங்க, இந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் தான் ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் காஸ்ட் காம்படிட்டிவ்னஸ் இப்போ சைனா ரோபோட்டையும் எங்கள் ரோபோட்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா வில் பி சீப்பர்.
இந்த ஸ்டேஜ்ல ஆன் தி ஸ்டேட். Okay, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான robots பத்தி நிறைய பேசிட்டே இருக்கோம். Yes. ஒரே ஒரு பாயிண்ட் அதுல இப்போ நீங்க இதுக்கு வந்து வெறும் ஹார்ட்வேர் மட்டும் கொடுக்குறீங்களா இல்ல there is a server that you have to install அங்க? Server we have to. அதுக்கு என்ன காஸ்ட் அந்த server installation? Server is like we are basic computer cost தான் சார் சார்ஜ் பண்றோம். அதுக்கான சாஃப்ட்வேர் தான் நாங்க லைசென்ஸ் தான் சார்ஜ் பண்றோமே தவிர ஹார்ட்வேர் நீங்களே சர்வர் வச்சிருந்தீங்கன்னா உங்க சர்வர்லயே போட்டு கொடுத்துருவோம். இல்ல நாங்க சர்வர் வாங்கி தர சொன்னீங்கன்னா சர்வர் போடுவோம். அது கம்ப்யூட்டர் காஸ்ட் தான். அது சார்ஜ் ஒன் டைம் காஸ்டா இயர் ஆன் இயர் காஸ்ட்? ஒன் டைம் சார், ஒன் டைம். எவ்வளவு ஒன் டைம் மல்டிபிள் காஸ்ட்? மாடல்ஸ் இருக்குங்க சார். ஸோ ஒன்று வந்து நீங்கள் சிங்கிள் ரோபோட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ரோபோட்லேயே ஃபுல் சிஸ்டம் எல்லாமே வந்துடும், நீங்கள் அப்படியே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளீட் ஆஃப் ரோபோட்ஸ் ஒரு ரோபோட்டுக்கு மேலே வாங்குறீங்கன்னா ஒன்று உங்ககிட்ட ஒரு சர்வர் இருக்குன்னா அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் க்ளவுடில் ஒரு சர்வர் வச்சுருக்கோம், ஸோ அதில் டிப்ளாய் பண்ணிக்கலாம். அது சாஸ் மாடல் மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்கு நீங்கள் சர்வீஸ் சார்ஜ் மந்த்லி அந்த இல்லை இயர்லி பேசிஸில் பே பண்ண வேண்டியது இருக்கும். அது எவ்வளோ இருக்கும் சார்? இப்போ அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் ரோபோட்ஸ் அண்ட் ஃப்ளீட் சர்வீஸ். சார் நாங்கள் அதில் வந்து எந்த பெரிய மார்ஜினும் வைக்கிறது இல்லை சார். வி ஆர் கீப்பிங் அட் ஆக்சுவல்ஸ் ப்ளஸ் எங்களோட டெப்ளாய்மெண்ட் சார்ஜ் ஒரு 10 to 15% தான் வைக்கிறோம். ஸோ தட் இஸ் பேஸ்ட் ஆன் த சர்வர் சார்ஜ். நீங்கள் இப்போ அசூர், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற க்ளவுடோட காஸ்ட் என்னவோ அந்த காஸ்ட்டு ஒரு 10-15% ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு ஆக்ட் பண்ணுற சர்வர். வி வில் பி வெரி டிரான்ஸ்பரண்ட் வித் தட். வில் கிவ் யூ த கிரெடென்ஷியல்ஸ் எவ்ரிதிங் ஸோ தட் யூ வில் பி நோயிங் ஆன் த டேட்டா கிரெடென்ஷியல் பார்ட் ஃப்ரம் அஸ். மோஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறது இன்ஃபர்மிஸ் தான் சார். ஏன்னா வெளி டேட்டா ஆகட்டும், மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணுறதுல மாஸ் ப்ரொடக்ஷன் நடக்கிற ஏரியானால க்ளவுட் ஹோஸ்டிங் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஸோ இன்ஹவுஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒன் லாஸ்ட் பாயிண்ட் ஜஸ்ட் டு தட். Yes sir, please. இப்போ நீங்கள் க்ளவுட் சொல்கிறீங்க, ஓகே, இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யுது. ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் டேட்டா தட் இஸ் கெட்டிங் கலெக்டட் அண்ட் யூ ஹேவ் விஷன், யூ ஹேவ் லைடார், யூ ஹேவ் லாட் ஆஃப் டேட்டா. ஐ டோன்ட் நோ எவ்வளோ நீங்கள் லைடாரில் கலெக்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ இன்ஃபர்மேஷன், பிகாஸ் அது லாட் ஆஃப் டேட்டா இஸ் அவைலபிள். அப்படின்னா நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் போனீங்கன்னா, டொயோட்டாவில் போனீங்கன்னா அந்த உங்கள் 10 ரூபா வச்சா ஃபுல் டொயோட்டா ஃபேக்ட்ரியாக அங்கே மேப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் எப்படி நீங்கள் சார்? நாங்கள் எந்த டேட்டாவுமே சேவ் பண்ணுறது இல்லை சார். ஓகே, we don't save any data, we work only with the live data. மேப்பிங் பண்ணுறதும் லோக்கல் எட்ஜில் தான் நடக்கும். அந்த எட்ஜில் இருக்கிற ஃபைனல் அவுட்புட் ஆஃப் த மேப் மட்டும் தான் சேவ் ஆகும் சர்வரில். அது வந்து மேப் லே அவுட் தான் சேவ் ஆகும். லைவாக நீங்கள் கிட்டத்தட்ட அதில் ஒரு ஜிபி கணக்கு 1 மணி நேரம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு 5 to 6 GB டேட்டா கலெக்ட் ஆகும். ஐ அக்செப்ட் டு தட். we are not storing any data of that. ஓகே. Okay. One question I have on the sales process. Sales and marketing நீங்கள் தானே பார்க்குறீங்க. ஸோ ஒரு கஸ்டமரோட பொட்டென்ஷியல் அசஸ்மெண்ட் எப்படி பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் டொயோட்டா போகிறீங்க, டொயோட்டாவில் போய் உங்கள் ப்ராடக்ட்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இந்த கம்பெனியில் ஒரு 50 ரோபோட் விற்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு எங்கேருந்து ஆரம்பித்து ஹவு டு யூ டூ த பொட்டென்ஷியல் அசஸ்மெண்ட்? சார் பொட்டன்ஷியல் அஸ்டமெண்ட் இப்போ எங்களோட ஜிடிஎம் பார்த்தீங்கன்னா ஒன்று டைரக்ட் சேல்ஸ், இன்னொன்று வி ஹாவ் சம் சிஸ்டம் இன்டெகிரேட்டர்ஸ் ஹூ ஆர் ரிச் இன் 30 to 40 years எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள அனுப்புகிறோம். இன்னொரு மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹவ் இன்டெகிரேட்டட் வித் செவரல் சிஸ்டம் இன்டெகிரேட்டர்ஸ், அவங்க மூலமாக ரீச் பண்ணுறோம். இப்போ பேசிக் அசஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும் சார்? வி வில் அண்டர்ஸ்டாண்ட் லைக் நார்மலாக எல்லா ஆட்டோமோட்டிவ் கஸ்டமர்ஸ் ஆர் இந்த மாதிரி இருக்க கஸ்டமர்ஸ் தேர் இஸ் அ பொட்டன்ஷியல். எவ்ரி ஒன் இஸ் ட்ரைங் டு மூவ் டு தட். எங்களுக்கு வி ஆர் நவ் இந்த கேஸில் அசஸ்மெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுக்கு எங்கே ஓப்பன் டோர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நாக் பண்ணிருக்கோம். ஈவன் தட் இஸ் ஒன் ரோபோட் ரெக்யர்மெண்ட் வி ஆர் நாக்கிங் நவ். we believe that அந்த ஒன் ரோபோட் வில் ஸ்கேல் அப் டு 150 அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுறோம். ஏன்னா எல்லா ரோபோட்டில் பார்த்தீங்கன்னாலும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கிற ஆப்ரேஷன் எல்லா பக்கம் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் ஒன்று பண்ணும்போதே கிராஸ் செல் பண்ணிருக்கோம். இப்போ நாங்கள் ஒன்றில் தான் ஆரம்பித்தோம், டொயோட்டாவில் 1 தான் ஆரம்பித்தோம். வி ஆர் நவ் 5 ரோபோட்ஸ் ஃப்ளீட். இப்போ அடுத்த ரோபோட்டுக்கான ப்ராஜெக்ட் பேசிட்டு இருக்கோம். ஸோ இது எப்படின்னா இது எல்லாமே ஒரு கேஸ்கேடிங் ஆப்ரேஷன் தான். ஏன்னா இந்தியன் மென்டாலிட்டி எப்படின்னா டோன்ட் புட் பிக் அண்ட் டோன்ட் டேக் பிக் ரிஸ்க் இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் எல்லாருமே ஆப்ரேட் ஆகுறாங்க. அப்படிங்கிறப்போ தே வாண்டட் டு டெஸ்ட் இட் வித் ஒரு பீஸில் தான் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மாடுலராக போயிட்டு மாடியூலாக பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்புறம் அந்த லைனை ஃபுல்லாக பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அடுத்த லைன் பேரலாக காப்பி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் நடக்குதே தவிர ஒரே ஸ்ட்ரெச்சில் கொடுக்குற மாதிரி கிளைண்ட்ஸ்க்கான ஆர்டரை நாங்களும் வெயிட் பண்ணிருக்கோம். இஃப் யூ கேன் கனெக்ட் அஸ் எனிவேர் வி ஆர் லவ் டு டேக் தஸ். அது மாதிரி வராது, அது எங்கேயுமே வராது, உலகத்துலேயே வராது. So yes, இந்த pitch பத்தி I think it's been an interesting conversation as of now. So அதோடைய டெமோ பார்க்கணும்னு சார் எல்லாரும் டெமோ பார்க்கணும் அப்படின்னு எல்லா இன்வெஸ்டர்ஸும் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தாங்க. Can we have the demo please? சார் இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராலி இப்போ நீங்கள் ஒரு வேறு பொசிஷனில் வச்சிங்கனாலும் இதை லிஃப்ட் பண்ணி அலைன் பண்ணி தூக்கிட்டு போகிற மாதிரி இதில் ஒரு ஏஐ பில்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ட்ராலி இப்போ நம்ம ஹியூமன் தான் ஒரு ட்ராலி லோட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹியூமன் லோட் பண்ணுற ட்ராலியை வந்து இப்படி தான் வைக்கணும்னு நம்மளால் யாரையும் எதிர்பார்க்க முடியாது இண்டஸ்ட்ரியில். எவ்ரி ஒன் வில் த்ரோ த ட்ராலி லைக் திஸ். அப்போது அந்த ட்ராலி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தூக்குற ஒரு ஏஐயும் இதுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ராலியை சும்மா நிப்பாட்டி வச்சிட்டிங்கன்னா இதுவே போய் ஒரு லாச் பண்ணிட்டு வர்றதுக்கான ஆட்டோனமஸ் மெக்கானிசமும் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இதோட செல்ஃப் கேரிங் பார்த்தீங்கன்னா 1.5 டன் பண்ணியிருக்கோம். ஏன் அந்த 1.5 டன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு 1.2 to 1.5 டன் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் புஷபிள் ஆர் கேரியபிள் லோட். அதை ஒரு மார்க்கெட் சென்சிட்டிவாக வச்சு ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட ஒரு 1.5 டன்னுக்கு வி ஹேவ் டன் இட்.
உங்களுடைய ஆஸ்க் என்ன அப்படின்றது இப்போ சொல்லிடலாமா? எஸ், எங்களோட ஆஸ்க் 1.25 CR at 30 crore valuation. The doors are open. ரெவென்யூ எவ்வளோ உங்கள் ரெவென்யூ எவ்வளோ Sir, 2.5 CR revenue, sir. 2.5 CR revenue. so far from March to till now we have completed 2.5 CR. மார்ச் ஆர் ஏப்ரல்? Sorry, this financial year till December we are closing 2.5 CR and order pipeline is around 1.2 CR and அதாவது order pipeline in sense வாங்கின POக்கு நாங்கள் பணம் வாங்க வேண்டிய அமௌண்ட் இஸ் 1.2 CR. அதுக்கப்புறம் 3 crores-க்கான ஆர்டர் பைப்லைனில் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் நெகோசியேஷனில் இருக்குது. ஸோ இப்போ இந்த 2.5 crores ரெவென்யூன்னு சொன்னது வந்து ப்ராடக்ட் டெலிவரி பண்ணி கேஷ் இந்த பேங்க் இந்த பேங்க் இதை தவிர்த்து 1.2 crores வந்து நீங்கள் ப்ராடக்ட் டெலிவரி பண்ணிட்டீங்க, இன்னும் காசு வரல. டெப்ளாய்மெண்ட் நடந்துட்டுருக்கு. we are about to complete the deployment. நார்மலாக எங்கள் பேமெண்ட் டேர்ம்ஸ் 50 or 60% அட்வான்ஸ், ஒரு 30 or 40% அகேன்ஸ்ட் டெலிவரி, லாஸ்ட் ஒரு 10-20% வில் பி ஆஃப்டர் கமிஷனிங். இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டை வாங்கிட்டோம் சார், இந்த நடு காம்பனண்ட்டையும் லாஸ்ட் காம்பனண்ட்டையும் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ இந்த வருஷம் ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது உங்களுக்கு ரெவென்யூ என்னவா இருக்கும்? 5 crores கம்பல்சரியாக உள்ளே வந்திருக்கும். 7 crores ஒர்த் ஆஃப் POs எங்கள் ஹேண்டில் இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் தான் ஆச்சு. ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்ணீங்க? ஒரு வருஷத்தில் ப்ராடக்ட் டெவலப் பண்ணி ரெவென்யூ வந்திருக்கு. சார் இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா, ஒரு ஆஃப்டர் எங்களோட லைக் ஆன் கேம்பஸில் நாங்கள் நிறைய பக்கம் செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். லைக் MNC கம்பெனிஸ், பாஷில், டிவிஎஸில், அசென்ச்சரில், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் ஒர்க் பண்ணிருந்தோம். ஸோ அந்த டைமில் இருந்தே லைக் பார்ட் டைமாகவும் அதுக்கப்புறம் ஃபுல் டைமாகவும் நாங்கள் சர்வீஸ் பேஸ்டு ஆர்டர்ஸ் தான் எடுத்து பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ லைக் இந்த மாதிரியான ரோபோட்ஸை நிறையா காலேஜஸ்க்காகட்டும், ஒரு மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ்க்காகட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல டெவலப் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். அதர் கம்பெனிஸுக்கு நாங்கள் வந்து ரோபோட்டிக் ஒரு டெக்னிக்கல் ஹப்பாக இருந்து டெவலப் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். ஸோ அந்த ஃபேஸ்லேயே வந்து நாங்கள் ஃபுல்லாக R&D எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். ஸோ நாங்கள் என்ட்ரி ஆகும்போதே ஒரு நல்ல இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக தான் நாங்கள் டிசைன் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அது நாங்கள் அந்த லெவலில் இருந்தனால எங்களால் இந்த ட்ராக்ஷன் வந்து இம்மீடியட் ஸ்டார்ட் ஆஃப் தி கம்பெனியிலேருந்தே எங்களால் கொண்டு வர முடிஞ்சது. The magical number எப்படி? Because 1.25 is a very odd number and 30 crores valuation also is a little bit very odd. எங்களோட simple as that சார். எங்களோட டார்கெட் 5 crore நாங்கள் முடிச்சிருவோங்கிற நம்பிக்கை. நார்மலாக இந்த இண்டஸ்ட்ரியில் பார்க்குற மல்டிபிள் இஸ் 6 to 7. ஸோ ஐ ஃபீல் ஐ டோன்ட் வாண்ட் டு புட் சம்திங் வெரி காம்ப்ளெக்ஸ் ஃபார் யூ. ஸோ 6 into 5 will be 30. ஸோ தட் இஸ் மை வேல்யூவேஷன் ஆஸ்க்கான பேக்ரவுண்ட். 1.52 CR இஸ் பேஸ்ட் ஆன் அவர் ஃபண்ட் யூட்டிலைசேஷன். எங்களுக்கு இவ்வளோ போதும் இப்போதைக்கு. ஏன்னா we don't want to dilute so much at this stage. எங்கள் கிட்ட இருக்கிற ஃபண்ட்ஸ் நாங்கள் ஒரு ரன்வே ஃபார் நெக்ஸ்ட் ஒரு 6 months குள்ளே இதை நாங்கள் பண்ண முடியும். ஏன்னா ஒன்ஸ் இந்த ரெவன்யூலாம் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்ககிட்ட நாங்கள் கேட்குற ஆஸ்க் பெருசாக இருக்கலாம் அடுத்த ரவுண்டில். ஸோ அதனால திஸ் இஸ் த நம்பர். அதான் நீங்கள் 5 பண்ணிட்டீங்கன்னா இப்போ டிஸ்கவுண்டட் பண்ணல, நீங்கள் என்ன 5 இன்னும் 6 மாதத்தில் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோவில் கம்மியாக கேட்கணும் வேல்யூவேஷன். கரெக்ட் சார். வித் திஸ் நம்பர்ஸ் இப்போ 2.5 பண்ணிட்டோம். இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் எங்ககிட்ட POs இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 crores 3.5 crores-க்கான ஆர்டர்ஸ் எங்கள் கையில் இருக்குது. இன்னொரு 1.5 தான், அதை நாங்கள் பண்ணிடலாங்கிறது தான் எங்களோட ஆஸ்க்கு. 3 crores ஆர்டருக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கா சார்? 3 crores ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு காசு இருக்கா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். மேபி நீங்கலாம் மனசு வச்சீங்கன்னா அந்த காசு கிடைச்சிருக்கும். நான் காசு கொடுத்தா தான் அது கிடைக்கும். Okay, we'll hear the final opinion. Yes, one thing, your product is not a very unique product. It's there are நிறைய ஆட்கள் அது பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் சாஃப்ட்வேர் ஆர் த மாடுலர் அப்ரோச் இஸ் குட், பட் அதுக்காக 6 times or whatever valuation asking it's not going to help. What நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். கம்மியாக வேல்யூஷன் இருந்தால் we can discuss, otherwise I'm out. okay Rajesh sir. சார் இப்போ ஒரு ஃபுல் ப்ராடக்டாக இது ஐபி பண்ண முடியாது. லைக் தெர் ஆர் மோர் இதெல்லாம் இருக்குது. இதில் இருக்கிற இந்த அட்டானமஸ் நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, ஒரு பேலட்டுக்குள்ளே போய் தூக்குற ஒரு விஷயம், அந்த ஒரு கான்செப்ட் ஐபியாக பண்ணுறோம். அடுத்து ஆட்டோமேட்டிக் லாக்கிங் அண்ட் ஆட்டோமேட்டிக் அதை நாங்கள் காட்டவே இல்லை. பிகாஸ் ஆஃப் த ஐபி வெளியே வேண்டாங்கிறதுனால தான் we didn't put it in the மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. அதெல்லாம் ஐபி பேட்டர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். அதே மாதிரி இந்த GT ஸ்டுடியோங்கிற ஹோல் ஃப்ரேம் ஒர்க்கை காப்பிரைட் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் எங்களோட ஒரு யூனிக்னஸாகவும் ஒரு பெரிய சாஸ் ப்ராடக்டாகவும் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி யாரெல்லாம் எங்கள் காம்படிட்டர் சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க, அவங்ககிட்டலாம் அந்த ப்ராப்பர் அந்த லாஸ்ட் நீட்ஸ் கிடைக்கிறது இல்லை. அந்த சொல்யூஷன் எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருப்போம். அவங்க எங்களை யாரெல்லாம் எனக்கு காம்படிட்டரோ அவங்களாம் நாளைக்கு எங்களோட வெண்டராக மாறுவாங்க.
அந்த நம்பிக்கையில் தான் we are trying to make that as a piece. வேல்யூவேஷனுக்கு வாங்க. And 5 crores என்ன ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும்? சார் இப்போ பார்த்தீங்கன்னா since our R&D and efforts are more, we are not making profits now. We are burning like close to 6 to 7. தட்ஸ் நாட் த கொஸ்டின். 5 கோடி ரெவென்யூ இருக்குது. ஸோ ரோபோ விற்கிறீங்க, 10 ரோபோ விற்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு ரோபோலையும் ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ? ஒரு யூனிட் எக்கனாமிக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா சார், இப்போ இந்த ரோபோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் ரோபோட்ஸ் எல்லாமே ஒரு ரெவன்யூ மேக்கிங் பார்த்தீங்க, ஒரு கிராஸ் மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் வேரி ஃப்ரம் ஒரு 30 to 35% இருக்கும் சார். அது பார்த்தீங்கன்னா பிகர் வேரியன்ஸ் வில் ஹாவ் 45 to 44% கிட்ட 40 to 45% மார்ஜின்ஸில் இருக்குங்க சார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா we have 3 internal variants, GT 100, 250, 400. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு யூனிட் எக்கனாமிக்ஸ் ஸ்லைட்லி டிஃபர் ஆகுது. ரீசன் பிஹைண்ட் ஐ வாண்டட் டு என்டர் இன் டு த மார்க்கெட், ஐ கெப்ட் த prices are low for this and the prices for this are high. அதில் ஒரு 35 பேர் தானே உங்கள் டீம். உங்கள் மந்த்லி ஹெச்ஆர் காஸ்ட் எவ்வளோ சார்? எங்களோட சொல்லுங்கள் சிஓ. மந்த்லி ஆப்ரேஷன் காஸ்ட்டை 10.13 பண்ணிட்டு இருக்கோம் சார். 10.13 lakhs. ஓகே. நீங்கள் சேலரிஸ் எடுக்கிறீங்களா? ஓண்டர் சேலரி எடுக்கிறீங்களா? எங்கள் சேலரிஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள் தான் சார் மேபி எங்கள் டெவலப்பர்ஸ் எல்லாம் கூட கம்மியாக எடுத்துகிட்டு இருக்கோம் நம்புகிறோம். மேபி we don't want to reveal the number at this stage, but நீங்கள் வேல்யூஷன் எடுக்கிறீங்களா? ஸோ அதனால பரவாயில்ல. hoping so sir, hoping so. Okay, we'll hear the final verdict. We'll start with you, sir. I'm in a similar space in AI and autonomous, but we are in the EV cars. I like the space. Space has a good potential. But Anna, the main thing is the brand and the go-to-market. Go-to-market is very important. So you're too early, Ipo. Probably next stage, once you achieve this 5 crores, probably we might come and be interested more in numbers. On the time, it becomes more important for more cash flow to put in the market. So I'll pass for now. Okay, so இப்போதைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணல. ஓகே, சதீஷ் சார். ஸோ ஃபஸ்ட் வாட் எவர் அவங்க பண்ணிடுறாங்க ஒரு வருஷத்துக்குள்ளே கமெண்டபிள். வெரி ஃபியூ கம்பெனிஸ் அதே மாதிரி அச்சீவ் பண்ணுறீங்க. ஃபவுண்டர்ஸ் அதே மாதிரி தூக்கத்துலேயும் நீங்கள் ரோபோட்டிக்ஸ் தான் பேசுவீங்கன்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி வேறு எதுவும் பேச மாட்டீங்க. கஸ்டமர்ஸ் ப்ரொஃபைல் டொயோட்டா ஜாப்பனீஸ் கஸ்டமர் கிராக் பண்ணுறதுலாம் கஷ்டம். நான் பார்க்குறேன் கி தேர் இஸ் அ பொட்டென்ஷியல் ஃபார் த சாஃப்ட்வேர் ப்ளே, பட் எவ்ரி திங் நீட்ஸ் சப்போர்ட் அண்ட் ஃபண்டிங். அதெல்லாம் பண்ணிவிட்டு இஃப் ஐ லுக் அட் ஸ்டில் I can't justify a 30 crore valuation. What I can do is a 15 crore valuation. 15 crore. Yes, sir. We will, Okay, so he has a deal. What do you have to say for it? We'll discuss. Maybe we wanted to hear other deals and take a final call. Okay, so sir has a deal for 15 crores, இல்லையா? Yes. And Okay. what is your commitment, sir, for 15 crore? You say yes, then I will say what I can offer. எல்லாரும் கேட்டுங்க, எல்லாரும் கேட்டுட்டு அப்புறமா டீல் Yes, sir. Yes. Okay, பிரேம் சார். அகெயின் நான் முதல்ல சொன்னது தான், காம்படிட்டிவ் ஸ்பேஸ் காஸ்ட் மட்டும் ஒரு யூனிக் டிஃப்ரென்ஷியேட்டராக இருக்காது. பட் சதீஷ் சொன்ன மாதிரி அந்த சாஃப்ட்வேர் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட். யூ ஹேவ் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ் டெஃபினெட்லி. ஸோ இது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா காஷியஸ் ஆப்டிமிசம் அப்படின்வோம். ஸோ அந்த ஸ்பேஸில் தான் நான் இருக்கேன். I will not lead the round. We will not lead the round, but if other investors are looking at, we'll probably follow. Okay. Thank you, sir. That is kind of an yellow signal தானே, இல்லையா? ஆமா, yellowல இருக்காரு. yellowல இருக்காங்க, greenக்கு மாறுதா இல்ல ரெட்டுக்கு மாறுதான்றது we'll come to know. சதீஷ் கொடுத்தா பிரேம் வந்துருவாரு. Okay. Okay, ஸ்ரீராம் சார், உங்களுடைய ஃபைனல் டிஸ். நாங்க it's a green with a lot of shades of green. Okay. Valuation has to be more benign. We like the platform play. I think you're like a blended service or solution. That's attractive. I know Coimbatore can give you huge advantage of outsourcing. All those are the plus points. Valuation is one. I have one issue with, I think, which is be a precondition. All the promoters 25% table irkinga. So, I think you'll have to commit to an Arakiri agreement that you have to work together whatever happens. Otherwise, others have to give the shares and go. The company cannot buy back, others cannot buy back. We don't want a disruption on any personal emergencies or contingencies. We can't play. That's a precondition in any case. So, valuation has to be more muted. And if there is an element of performance kicked in, 5 lakhs penalty, then you'll have to have a penalty somewhere. The valuation has to be further down. 5 crores something. 5 crores. 5 crores Varati. Whatever target which you have taken on. Okay. 2 things. So
இன்னொரு ரவுண்டு பேசிட்டான்னா we can lead the round provided valuation is. Okay, so valuation should be reduced அப்படின்னு தான் அவங்களும் ஃபீல் பண்றாங்க. We'll see what Suresh sir has got to say. Sir, உங்களுடைய திரும்பி வந்தேன்னா except the top part which you are putting in terms of solution or system, patent which you are yet to write, in some manner it's a souped up MSME. It doesn't have that many startup characteristics, but it can be built on top of it to build some competitive advantage. அது வர வரைக்கும் we can't give you that kind of அந்த ஸ்கேலுக்கோ அந்த டெக்குக்கோ ஐபிக்கோ we can't value it. Maybe that's a perception gap between you and us. Correct, sir. Okay, Suresh sir. The percentage of repeat business from existing customer எவ்வளோ சூனா எவ்வளோ குவாண்டம் கிடைக்குதுன்றது ஒரு சைக்கிள் பார்க்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி பொட்டென்ஷியல் வைஸ், டெக்னாலஜி வைஸ், ஐ திங்க் யூட்டிலிட்டி வைஸ் எல்லாமே பட் இந்த ரவுண்டில் ஐ மீன். Okay, so they have made it very clear. You have any discussion? உங்களுக்கு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணி திருப்பியும் We will have a short discussion within us. Yes, sir. ஆஃபர் என்ன கிளாரிட்டி இருக்கா உங்களுக்கு? என்ன ஆஃபர் பண்ணியிருக்காருன்ட்டுன்னு? Yes, sir. Sir has given it 15 crore. If Sadish sir comes, Prem sir comes handful. Maybe Okay. Sriram sir is going to lead கோயம்புத்தூர்காரரு. அதனால ஒரு சாஃப்ட் கார்னர்ல he said he will lead the round. சாஃப்ட் கார்னர்ல பண்றாரு. Okay, so yes, as you rightly said. Sriram sir ஃபண்ட்ஸ்க்கு மேல கொஞ்சம் அல்வா வேணா கொடுக்கலாம், எள்ளி அல்வா. So here's the clarity here about the investment part. சார் வந்து ரெடியா இருக்காங்க, பட் ப்ரொவைடட் அது 15 crores இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சார் சொல்றாங்க he will not head the operations, but அவர் வந்து he will be interested if somebody else is heading it. So அவர் வந்து yellow light, and Sriram sir is also இல்ல நான் green. Like green. I have a crazy idea. So if you can do, if they agree to 15 between all of us, if they achieve target, can we give them a clawback? So நீங்க 15 crores valuation, உங்களுக்கு வந்து நீங்க 5 crores achieve பண்ணனும் on sales. நீங்க 5 crores achieve பண்ணலனா then your valuation will be lower. இல்ல நான் உல்டா lower rate. I'm even willing to go for a clawback to them, or earn back, but this 15 okay. If we achieve 30 crore valuationல ரவுண்ட் க்ளோஸ் பண்ணலாம். இல்ல such as to go back 5 crore turnover reach பண்ணா we are willing to look. I'm not confirming yet, we have to discuss. Then the 15 crore valuation is what we enter at. So தமிழ்ல 15 crores ல போறோம், and நீங்க அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணி if you still are able to show order books, we can look at giving you some திரும்ப வாங்குறதுக்கு ஏதாவது வழி கொடுக்கலாம். வேல்யூவேஷனை நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 5 கோடி அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அவர் மீதி சொல்ற ரைடர் கிளாஸ் எல்லாம் ஒன்றும் இதாக போகிறதில்ல. மெயின் வந்துட்டு நீங்கள் 15 கோடி ரூபாய் வேல்யூவேஷன் ஓகே பண்ணுறீங்கன்னா தென் நீங்கள் 5 கோடி ஆல்ரெடி சொல்கிறீங்க, 7 கோடி இருக்குது, 5 கோடி அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. மே ஜூனுக்குள்ள அச்சீவ் பண்ணிவிடுவீங்களா? இந்த ஃபைனான்ஷியல் இயர்க்குள்ளேயே அச்சீவ் பண்ணிவிடுவீங்களா? கண்டிப்பாக. அப்போது ஸ்ரீராம் சார் எப்படி இருந்தாலும் கோயம்புத்தூர்லேருந்து, ஸோ அவர் உங்களுக்கு லீவே கொடுக்குறாரு. என்ன சார்? ஓகே, ஸோ யூ ஹேவ் பங்கு கொடுத்துருவாங்க. டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க. ஆமா, டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. 2 minutes of time for discussion. நம்ம 30 crores வேல்யூவேஷன் இருக்குல்ல, ஏன் கம்மி பண்ணணும்? நம்ம we can opt for that. இல்ல பட் சேம் டைம் நம்ம மணி எவ்வளோ ஆஸ்க் இருக்கோ அதையும் கம்மி பண்ணக்கூடாது. ஸோ இஃப் வி கீப் 30 ஆல்சோ வி நீட் தட் பிகாஸ் வி ஆர் இன் ரோலிங் ஸ்டேஜ். மணியும் வேணும், வேல்யூவேஷன் இருக்கணும். நம்மளுடைய ஷேர் டைல்யூஷனையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்மளுடைய இந்த பைப்லைன்ஸ் இருக்குது, இவ்வளோ பெருசாக நாங்கள் ஆகணும்னு இருக்கோம். ஸோ ஐபிஓ ஸ்டேஜில் 1000+ எம்ப்ளாயீஸ் தமிழ்நாட்டிலேயே பேர் சொல்லக்கூடிய கம்பெனியாக வர விருப்பம் வரதான் எங்களை லட்சியமாக வச்சுருக்கோம். ஸோ அது இந்த 25 ஃபர்ஸ்ட்டு 1.2 CR. Don't reduce the ask. Read பண்ணுங்க. Just follow. Okay, go to Robotics boys. Discuss பண்ணி முடிச்சிட்டீங்களா? எங்கள் டிஸ்கஷன் எப்போவுமே கம்பெனிஸில் வந்து ஒரு ஹவர்ஸ் கணக்காக போகும், யாரும் சம்மதிக்கவே மாட்டோம். பட் இந்த இடத்துல அப்படி இருந்தால் எங்களுக்கும் இல்லாமல் இல்லை, அதனால நம்ம சீக்கிரமாக முடிச்சிட்டோம். ஸோ முத்து வில் ப்ரொப்போஸ். ஓகே சார், வெரி ஹார்ட் கால். அவர் ஆஸ்க் இஸ் 25 or somewhere between 20 to 25 valuation would be our ask. Maybe you can keep some, what is my offering is you can keep some check on our performance index
since we have 5 crore or something. On the index, this check is yours. You can keep some check on our performance, and then literally we feel 15 is very low for us. கொஞ்சம் கண்டிப்பாக இது ஒரு பெரிய கம்பெனியாக மாறுவோம். ஸோ இந்த ஹோப்பில் we wanted to take you along with our journey. ஸோ சின்ஸ் 3 green signal, 3 greenையுமே எடுத்துகிட்டு போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ hope this Prem says yellow is also converted to green. ஸோ இந்த ட்ரெயினை நாங்கள் அப்படியே தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறோம். ஸோ consider or keep your checks on our performance and give us a better deal. ஓகே, ஸோ 3 green நீங்களே சொல்லிட்டீங்க பிரேம் சாருக்கு சேர்த்துட்டு. நான் ரொம்ப சிம்பிள். இந்த ஜென்டில்மேன் என்ன பண்றாங்களோ அதான் நான் பண்ண போறேன். சிம்பிள் as that. நான் தான் சொல்றேன், cautious optimism. ஓகே, ஸோ சதீஷ் சார், இட்ஸ் ஆன் யூ நவ். கம் ஆன். ஸோ பிஃபோர் ஐ கம், நான் என் கவுண்டர் ஆஃபர் கொடுக்குற முன்னாடி ஐ டெல் ஆஸ் இன்வெஸ்டர்ஸ் வாட் we can bring to the table. Singam sir is part of a group which has a lot of industries. Most of them, many people, நிறைய இருக்கிற டெக்ஸ்டைல் கம்பெனிஸ், நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது இன் சவுத் இந்தியா. என்கிட்ட என் நெட்ஒர்க்கில் there is investor who is a auditor in Big Four and they audit auto components company. அவங்க இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுப்பாங்க ஃபார் ஆல் கஸ்டமர்ஸ். ஸோ ஐம் ஹெல்ப், நாங்கள் உங்களுக்கு சேல்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணுறோம் இன்ட்ரோடக்ஷன்ஸ். செகண்ட், எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்க இன் மகாராஷ்டிரா who does sales channel for all automotive companies in மகாராஷ்டிரா. அவங்கள சேனல் பார்ட்னரை கொண்டு வரேன். தேர்ட், நாங்கள் உங்களோட மோட்டார்ஸ் இன்டர்நேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். என் போர்ட்ஃபோலியோ கம்பெனி அது பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் வேல்யூ ஆட் கொண்டு வரோம். அதனால் மை ரிவைஸ் ஆஃபர் இஸ் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட். one year revenue from July 24 till 25 of 5 crores. நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா 20 கோடி ரெவென்யூ. அது அச்சீவ் பண்ணலன்னா 15 crores ஏன் வேல்யூஷன். ஸோ நீங்கள் டெலிவர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூஷன் கொண்டு போங்க. டெலிவர் பண்ணலன்னா ஏன் வேல்யூஷனுக்கு வந்துங்க. ஸோ ஜஸ்ட் டு ஆட், சதீஷ் சொன்ன மாதிரி இது வந்து நீங்கள் உங்கள் ஓன் இதில் பண்ணதில்ல. பிகாஸ் ஒன்ஸ் வீ கம் இன் நம்ம கம்பெனி மாதிரி தான் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது மேக்ஸ் பைட் உங்கள் கஸ்டமர் தானே சொன்னீங்க, அவங்க எங்கள் போர்ட்ஃபோலியோ கம்பெனி தான். நாங்கள் தான் ஃபஸ்ட் இன்வெஸ்டர். ஸோ வி கேன் டாக் டு தட், ரைட்? ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து வி கேன் ஆல்சோ புட் யூ இன் டச் வித் தி ஆர்பிஎஸ்ஜி குரூப், சஞ்சீவ் கோயங்கா குரூப். ஸோ தேர் அபவுட் ஒரு 7 பெரிய பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அவங்களோட கெமிக்கல் ஆர் ஃபுட் அண்ட் அதர்ஸ் வி கேன் டாக். பர்சனலாக ஐ வில் இன்ட்ரடியூஸ் யூ டு தி ஹெட் ஆஃப் க்ரோத் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி தேர் ஆர் நிறைய சேனல்ஸ் ஓப்பன் பண்ண முடியும். அது பண்ணும்பொழுது அதை க்ளோஸ் பண்ணுறது உங்கள் வேலை. நாங்கள் கரெக்டான இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இனவே வந்து உங்களுக்கு பிஸ்னஸும் நாங்களே கொடுத்து ஷேர் வேல்யூ நாங்களே ஏற்றி விட்டுருவோம். யூ ஹேவ் அ கான்ஃபிடென்ட் ஆன் அஸ். அதனால தான் பிஸ்னஸும் கொடுக்குறீங்க. ஸோ இதையும் பூஸ்ட் பண்ணி கொடுங்க. யாரு கோ டு மார்க்கெட் சார்? Go to market sales, I am heading the sales. அதுலேருந்து ஒரு 5% எங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் மார்ச் சொன்னது அவர் ஆல்ரெடி உங்களுக்கு ஜூன் வரைக்கும் கொடுத்துருக்காரு. 3 months அடிஷ்னலாக கொடுத்துருக்காரு. I noticed sir. இந்த ஒரு ஆஃபரில் I noticed it. That is a grace period for us. அதான் அங்கேருந்து வருது பாருங்க. See, very simple, right? இது வந்து ஒரு கல்யாணம் மாதிரி. ஓகே, என்ன இது ரோபோ கல்யாணம். ஓகே, அவ்வளோதான் வித்தியாசம், ரைட்? ஸோ அதனால் வேல்யூ இல்லைன்னா வந்து கம்பெனி க்ரோ ஆக முடியாது. நீங்கள் க்ரோ ஆகலைன்னா நாங்கள் வந்து வி காண்ட், எங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு நாங்கள் வேல்யூ கொடுக்க முடியாது. சிம்பிள் அஸ் தட். ஸோ அதனால் அந்த வேல்யூவேஷன் வரும். Coming to us, we have 250 investors. Adi Karur, Erode, Tirupur, lot of foundries. We can help open up though. All the incubator accelerators we are working with other organizations. Our other portfolio companies are like his portfolio. So and the collaboration is what maybe unlike the other your investment. Okay, so but in the valuation, if you agree, then Satish sir and I, we can all co-invest. I will put 50 lakhs. So we can do a 50. எனக்கு கேப் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கீங்க. 1.1ல நீங்களே எடுத்துட்டீங்கன்னா 25 தான் போட முடியும். ஓகே, I'll put 25. Wow, okay, 50, 50 and 25. Oh my god. அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. அவர் சொல்லிட்டாரு, அவர் முடிச்சிட்டாரு. இல்ல அதாவது ஓகே சார், லைக் மேபி இன்னைக்கு உங்களோட ஆஃபரிங்ஸ் ஐ வில் டேக் இட் அப் அண்ட்
கொஞ்சம் ஹார்டான டெசிஷன் தான், பட் வி வில் ட்ரை டு டேக் இட் அப். மேபி டு ரீஐட்ரேட் உங்களோட டேர்ம்ஸை மட்டும் கொஞ்சம் திருப்பி ரீஐட்ரேட் பண்ணுறீங்களா, டு ஹேவ் அ பெட்டர் கிளாரிட்டி எங்களுக்கு. ஸோ July to June, July 24 to June 25, you have to build collected revenues of 5 crores. Okay. It is in the bank. In the bank. Noted. அந்த ரெவென்யூ அச்சீவ் பண்ணால் உங்கள் வேல்யூஷன் ஆஃப் 20 crores. அந்த ரெவென்யூலேருந்து ஒரு ரூபா கம்மி ஆகணும்னா என் வேல்யூஷன் ஆஃப் 15 crores. ஓகே, அதை 25 இல்லை 20லேயே வச்சிட்டீங்க. ஓகே, 20 தான். ஓகே. 15ல உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்திருக்கும், ஃப்ராக்ஷன்ஸில் வந்திருக்கும். இப்போ 20னா உங்களுக்கு கரெக்டாக 5 crores ஈச் வேல்யூவேஷன். ஃபேர் enough. சார் எங்க ரோபோட்லாம் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் வேல்யூ. I will add a caveat for your robots. I will add a caveat for your robots. அவங்களுக்கு எங்களோட கட்டுங்க, இன்வெஸ்ட் பண்ற கட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து எங்களோட அது வந்து உங்களுக்கு வந்துரும். ஓகே, டீல் சீல் பண்றதுக்கான நேரம் இது. பட் திஸ் இஸ் a very performance based deal தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் ட்ரூலி இந்த டீல் வந்து சீல் ஆயிருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கோட் ரொபாட்டிக்ஸ். இல்ல அங்கே எக்ஸெப்ட் பண்ணலாமா சொல்லுங்க. I can add a caveat. இதுக்கு மேல நாங்க டைம் டிலே பண்ணல சார், இதுக்கு அப்புறம் நீங்க வேல்யூ ஸ்டாக் வித் திஸ் வேல்யூஷன். I mean, a caveat is I'm from the auto industry, so connected to many of them, but at least I will add 2 or 3 of my very close friends who head some automotive ventures to your robots. Hopefully அது ஒரு டீலா கூட கன்வெர்ட் ஆகலாம் உங்களுக்கு. Wow. I think எங்களோட அடுத்த ஸ்டாப்ல உங்களை சந்திக்க நாங்க ஈகரா வெயிட் பண்ணிட்டு அதுதான் இப்போ கொடுக்குறோம். so that நீங்க பிசினஸ் பண்ணிட்டீங்கன்னா then we will invest in you. Okay sir, rightly said. நீங்க பிசினஸ் அவங்களே கொடுத்து அவங்க வந்து உங்களுக்கு இன்வெஸ்டும் பண்றாங்க. Thank you so much. So 1.25 crores guys. I think இதோடைய highest investment இன்னைக்கு நீங்க தான் பண்ணிருக்கீங்க. Congratulations. ஏங்க நான் சந்தோஷப்பட அளவுக்கு கூட நீங்க யாரும் சந்தோஷப்பட மாட்டீங்க. ரொம்ப 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 மாசமா இதுக்காக போராடிட்டு இருந்தவர் இவர்தான். ஓகே. ஸோ எங்களுக்கு ஆர்டர் வருது. ஸோ சடனாக எங்களுக்கு 1. எல்லா ஆர்டர்ஸுமே க்ரோர்ஸில் தான் வருது. ஸோ அதுக்காக ஃபண்டை வந்து இவர் ராத்திரி பகல் பேங்க் முன்னாடி நின்றுப்பாரு. ஸோ இவர் ஃபண்ட் முன்னாடி நின்றுப்பாரு. ஸோ இந்த ஜேர்னி இங்கே ரொம்ப ஹாப்பியாக எண்ட் ஆகுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த சைக்கிள் ஃபண்ட் இல்லாம உங்களுக்கே தெரியும், ஒரு பெட்ரோல் இல்லாம வண்டியை ஓட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ நாளைக்கு காத்திருச்சு ஓட வைக்க முடியுங்கிறது ரொம்ப கஷ்டம். லைக் த நீட் ஆஃப் த ஹார், எங்களோட ஒரு நீட் ஆஃப் த ஹார் வந்து திஸ் பெட்ரோல். ஸோ ஹோப் நாங்கள் உங்களை ஆப்போசிட்டாக பார்க்கல சார், எங்கள் சைடாக பார்க்குறோம். we will make you a bigger success. Wow, that's very And there are companies that are working on robot or a vehicle as a service. So நீங்க அதை யூஸ் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி ஆப்ரேஷனல் மாடல் நீங்க பண்ணலாம். ஆபெக்ஸ் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சார். லைக் ஏன்னா ஒரு மேனேஜர்னால ஆபெக்ஸ் பட்ஜெட் ஈஸியாக சைன் பண்ண முடியுது கம்பேர்ட் டு கேபெக்ஸ் பட்ஜெட். ஸோ அது லீசிங் மாடல்ஸ் வச்சு. Yes, thank you so much. So டீலை க்ளோஸ் பண்ணுறதுக்கான நேரம் இது. ப்ளீஸ் வாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்டார்ட் அப் சிங்கமுடைய முதல் எபிசோடில் 1 crore மேலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றப்போ ஐ திங்க் இட்ஸ் ஒன் பிக் திங் இல்லையா? we'll have to celebrate this. ஆல் பிக் ஸ்மைல்ஸோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி பாய்ஸ். மஞ்சுபல் பாய்ஸ் மாதிரி இவங்க வந்து கோட் பாய்ஸ். ஸோ எஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தட் நோட். டீலை சீல் பண்ணுறதுக்கான நேரம். எஸ், உங்களுடைய கனவை எட்டுறதுக்காக நீங்க தட்டின கதவு உங்களுக்கு திறந்துருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ 1.25 crore to இந்த ஒரு ஹாப்பி மொமெண்ட்ல இந்த மொமெண்ட்டை ரியலாக்குன எங்களோட மொத்த டீம் ஒரு 30-40 மெம்பர்ஸ் டே அண்ட் நைட்டா அவங்களெல்லாம் இவ்வளோ தான் வேலை வாங்கணும்னு இல்லை, அவ்வளோ வேலை வாங்கியிருக்கோம். அப்புறம் எங்களோட ஃபேமிலிஸ் அண்ட் லைஃப் பார்ட்னர்ஸ் who have been supporting. 10 மணிக்கு வீட்டுக்கு போனாலும் கதவை திறந்து உள்ள விட்டு எங்கள் எல்லாத்தோட லைஃப் பார்ட்னர்ஸ்க்கும் ப்ளஸ் இங்கே எங்களுக்கு ஃபண்ட் கொடுத்த எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஃபார் த டீம் who have provided this பிளாட்ஃபார்முக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. திஸ் இஸ் எங்களை எப்பயும் போல ஒரு கோட் டீமாக நாங்கள் இருப்போங்கிறதுல we will promise you in this stage. Thank you. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு இன்னொரு ஹாப்பி நியூஸ் இருக்குது. நம்மளுடைய கோ பிரசன்டர்ஸ் ஆன ஜோஹோ அவர்கள் வந்துட்டு லீடிங்கான நிறுவனம் எல்லாருக்குமே தெரியும், பரிச்சயமான பெயரும் கூட. ஸோ அந்த நிறுவனம் வந்து அவங்களுடைய சாஃப்ட்வேர் அசிஸ்டன்ஸை உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், தட்ஸ் a very very big thing. ஆமா, ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் ஜெயிக்க போகிற எல்லா ஸ்டார்ட் அப்ஸ்க்குமே இதை கொடுக்குறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜோஹோ ஃபார் திஸ் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.